நம சிவாய வாழ்க. நாதன் தாள் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கிடுவோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. ஓம் நம சிவாய. பக்தி கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு புத்தாண்டு பலன்கள் 2025 மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வருடத்துல என்னென்ன கிரகங்களின் பெயர்ச்சிகள், அந்த கிரகங்களின் பெயர்ச்சியின் மூலமாக எந்தெந்த ராசி என்பர்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையோட கவனத்தோட இருக்கணும். சில பேர் பாத்தீங்கன்னா வேலையை விடக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருப்பீங்க. அவர்களுக்கு எல்லோருக்குமே சில ஜோதிட ரீதியான சில பலன்கள்லாம் சொல்லியிருப்போம். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. அப்படின்னாதான் உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வரும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க. மேடம், எங்களுக்கு இந்த மாதிரியான சில விஷயங்களை சொல்ல விட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அதற்குண்டான பதில்கள் உங்களுக்கு நேரடியாகவே வந்து சேரும். அதனால இந்த சேனலை இப்ப பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பக்தி கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு 2025 புத்தாண்டு பாத்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு ஏற்ற இறக்கத்துடன் இருக்கக்கூடிய ஒரு வருடங்களாக தான் இருக்க போகுது. ஏன்னா 2ஆம் இடத்துல இருந்த கேது பகவான் உங்களுடைய ராசிக்கே வந்ததுனால சில உங்களுக்கு மனம் சம்பந்தமான சில தொந்தரவுகள் தான் இருக்கும். அதாவது சிந்தனை சம்பந்தமான தொந்தரவுகள். அந்த சந்திரன் மீது கேது பயணிக்கும் போது ஏதாவது தவறு நடந்துருமா, இல்ல ஏதாவது நம்ம பிழையா பண்ணிடுவோமா அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த 2025 இருக்கும். மற்றபடி பாத்தீங்கன்னா இவர்களுக்கு அந்த 2025 பாத்தீங்கன்னா இவர்களுக்கு இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி தான் பெருமளவு ஒரு பாதிப்பை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஏன்னா ராசி மீது அந்த கேது பகவான் பயணிக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா ராசிக்கு 8ஆம் இடத்துல அந்த சனி பகவான் பயணிக்கும் போது 2 பக்கமும் இருந்து உங்களுக்கு கெடுபடிகள் வருவதற்குண்டான ஒரு நேரம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய வருடம்னா இது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு தான் இருக்கும். தொழில் செய்யறவங்களா இருந்தீங்கன்னா நீங்க தேவையில்லாம அளவுக்கு அதிகமான ஒரு முதலீடு செய்வதை தவிர்க்கணும் இந்த 2025. அதே சமயத்துல ஒருத்தர் பார்ட்னரோட சேர்ந்து தொழில் செய்றீங்க அப்படின்ற போது ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு வருடமாக தான் இருக்கும். ஏன்னா அப்படி தூங்கின கேப்ல நமக்கு ஏமாத்திட்டு போகக்கூடிய ஒரு நேரம்னா இந்த 2025 தான் நடக்கும். ஏன்னா 7ஆம் வீட்டு அதிபதி 8ல இருக்கிறதுனால அந்த பார்ட்னர் சம்பந்தப்பட்ட அந்த தொழில்ல நிறைய முரண்பாடுகள் வருவதற்குண்டான ஒரு ஆண்டாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய அந்த மகம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்துல நீங்க ஒரு வீடு மாற்றம் செய்திருக்கிறதோ இல்ல வேலையில ஒரு மாற்றம் செய்திருக்கிறதோ ஒரு உசிதமான ஒரு ஒன்னாதான் இருக்க போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு கெடுபிடிகள் அதிகரிக்கக்கூடும். ஏன்னா டிசம்பர் மாசமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலையை விடக்கூடிய அளவிற்கு சில நெருக்கடிகள்லாம் வந்துடும் இந்த மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு. அதனால நீங்க ஒரு இடமாற்றம் செஞ்சுக்கிறது ஒரு மேலான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் இந்த மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு. அடுத்து இந்த பூரம் நட்சத்திர அன்பர்கள் யாரையும் நம்பி நீங்க பணம் பரிவர்த்தனை இருக்க வேண்டாம் இந்த வருடத்துல. யாரையாவது நம்பி ஒரு தெரிஞ்சவங்க தானே, ஒரு நண்பர் தானே, இல்ல ஒரு உறவினர்கள் தானே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அதுல ஒரு அதிகப்படியான ஒரு ஏமாற்றம் இந்த பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கு. அதே மாதிரி அந்த வருமான இழப்புகள், பண இழப்புகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு தருணம் தான். ஏன்னா சுக்கிரன் மீது அந்த சுக்கிரன் நட்சத்திரன் மீது அந்த கேது போகிறதுனால அந்த பண இழப்புகள்லாம் இந்த பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த 2025 இருக்கும். அதே சமயத்துல குடும்பம் சம்பந்தமான உறவுகள் கடந்த காலத்துல விவாகரத்தை நோக்கி பயணிச்சதுன்னா கண்டிப்பா இந்த 2025 அந்த விவாகரத்து முழுமையான ஒரு நிறைவை பெறக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும். என்ன மேடம், நாங்க பிரியக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம், ஆனா நீங்க பிரியற மாதிரி சொல்றீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா லீகலா நீங்க வாங்கிக்க வேண்டாம். இந்த ஒரு வருடத்திற்கு நீங்க பிரிந்து இருக்கிறது நல்லது. இந்த குடும்ப ரீதியான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க குடும்ப ரீதியாக நீங்க பிரிஞ்சே இருந்தீங்கன்னா கண்டிப்பா அடுத்த வருடத்துல உங்களுக்கு இந்த 2025 அக்டோபருக்கு மேல உங்களுக்கு பெரும் மாற்றங்கள் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆண்டாக தான் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திர அன்பர்கள், இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்கள்
நீங்க உங்களுடைய வேலையில அதிகப்படியான அவமானத்தை சந்திச்சிட்டு இருக்கிறீங்க. கடந்த காலத்துல அவமானங்கள்னு பாத்தீங்கன்னா கவனக்குறைவின் மூலமாக சில வேலைகளை செய்யும் போது அந்த குடும்ப பிரச்சனைகள்னால இல்ல கடன்னால இந்த மாதிரி எல்லாம் அந்த கவனக்குறைவுனால அந்த வேலையில ஒரு அவமானங்களை கடந்த காலத்துல எல்லாம் சந்திச்சிருக்கீங்க. அந்த வேலையில இருந்து டெர்மினேட் ஆகுறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால நீங்க உஷாரா இன்னொரு இடத்திற்கு சுவிட்ச் ஓவர் பண்றதோ இல்ல வெளிநாட்டு வாய்ப்புகளை தேடி பயணிக்கிறதோ இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும். இந்த 2025 இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாற்றம்ன்றது இந்த காலகட்டத்துல ஒரு இன்றியமையாததா இருக்கு. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னீங்கன்னா இந்த பக்கம் அஷ்டம சனி இந்த பக்கம் ராகு கேது அப்படின்னு இருக்கும்போது ஒரே ஒரு நல்ல வேலையை செய்யக்கூடிய ஒரே ஒரு கிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் மாத்திரம்தான். அவருடைய பார்வை உங்களுக்கு நல்லா இருக்கு. அவர் 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா அவருடைய பார்வையாகப்பட்டது உங்களுடைய 3ஆம் இடத்துல விழுது. இந்த மாதிரியாக இருக்கும்போது 7ஆம் இடத்துல விழுது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை அவர் கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கு. குரு பகவான் மட்டுமே உங்களுக்கு இந்த 2025ல ஒரு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம். அதனால சில வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். அந்த வாய்ப்புகளை தவற விட்டுட்டீங்கன்னா தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு வருடமாகவும் இருக்கும். அதனால வாய்ப்புகளை நோக்கி பயணித்துக் கொள்ளுங்கள். அதை விட்டுட்டு எனக்கு குடும்பம் முக்கியம், சொத்து முக்கியம், இல்ல என்னால இவர்களெல்லாம் பிரிஞ்சு இருக்க முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அதுல மிகப்பெரிய ஒரு சிக்கல்கள் இருக்கும். அதே நேரத்துல நீங்க யார உயிருக்குயிரா நம்புறீங்களோ, யார் மீது உயிருக்குயிரா இருக்கிறீங்களோ பழகுறீங்களோ அவங்களாலேயே உங்களுக்கு சில அவமானங்கள் வர்றதுக்கு இந்த 2025ல இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு படி அது மேல ஒரு கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். இந்த வருடம் 2025ல நீங்க சிம்ம ராசி அன்பர்கள் மட்டுமே ரொம்ப கவனத்தோட செயல்படக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும். இதுல இருந்தெல்லாம் தப்பிச்சு கொள்றதுக்கு, அதாவது இதுல இருந்தெல்லாம் தவிர்க்க முடியாத சில சூழ்நிலைகள் இருக்கும். சில பேருக்குலாம் பாத்தீங்கன்னா கோர்ட்டு கேஸ் வழக்குன்னு 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கும். இந்த வருஷத்துல அது தீவிரமாகறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்கு இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. அதனால சில மீள முடியாத சில பிரச்சனைகள் இருக்குன்னா இந்த காலகட்டம் அதற்குண்டான ஒரு முற்றுப்புள்ளின்றது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கும். வழக்கு இருக்கிறது, அடுத்து பாத்தீங்கன்னா கோர்ட்டு கேஸ்ன்னு இருக்கிறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருடத்துல ஒரு முற்றுப்புள்ளி ஆயிடும். ஏதோ பிரிஞ்சது பிரிவினை அப்படின்ற மாதிரியாக அந்த கடைசி நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசி அன்பர்கள் நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப பொலைட்டா இருக்கக்கூடிய வருடம். ஏற்கனவே நிறைய மாற்றங்கள் செய்து வந்திருக்கிறேன் நானு. போன வருடம் தான் இந்த கம்பெனிக்கு வந்தேன், ஆனாலும் எனக்கு இங்க வேலை பார்க்க முடியல. ஏன்னா அப்படித்தான் இருக்கும். உங்களுக்கு வேலை செய்ய முடியாத அளவுக்கு உங்களுடைய சக ஊழியர்கள்னால நிறைய பிரச்சனைகள் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு ரொம்ப பணிவோட ரொம்ப பொலைட்டா இருக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த 2025. இதன் மூலமாக தான் நிறைய உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சிகள் காத்துட்டு இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் ஆன்சைட்டுக்காக அப்ளை பண்ணுனீங்கன்னா கண்டிப்பா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த 2025 இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த சிம்மராசி அன்பர்கள்ல இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா மேற்படிப்புக்காக நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க. கடந்த 1 வருடங்களாக அதற்குண்டான ஒரு சாத்தியமான ஒரு சூழ்நிலை இல்ல. சில பேர் டைவர்ட் ஆகி நீங்க வேலைக்கு கூட போயிருப்பீங்க. ஏதோ ஒரு வேலை கிடைக்குது, நம்ம முதல்ல அதை பார்த்துருவோம், எனக்கு அப்புறமா நம்ம மேற்படிப்பு தொடங்கலாம் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா இப்போ அந்த மேற்படிப்பை தொடர முடியாத ஒரு சூழ்நிலையும் இருக்கு. அதனால நீங்க இந்த வருடம் மேற்படிப்பு படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆன்லைன் மூலமாக எதுனாலும் பண்ணுங்க. டைரக்டா போய் படிச்சீங்கன்னா அதுல உங்களுக்கு நிறைய ஒரு இடையூறுகள் வரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா வேலை கிடைக்காம தவிப்பவர்களுக்கு, கடந்த ஒரு 6 மாதமாக வேலை இல்லாம தவிப்பவர்களுக்கு இந்த வருடம் வேலை கிடைக்கும். கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கு. ஒரு தொலைதூர பிரயாணம், நீங்க இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 1 மணி நேரம் 45 மினிட்ஸ் டிராவல் பண்ணக்கூடிய ஒரு வேலையா தான் கிடைக்கும். அதனால கொஞ்சம்
கொஞ்சம் உங்களுடைய மனமாகப்பட்டது சஞ்சலிக்கக்கூடிய ஒரு நேரம். என்னடா இது, நமக்கு வேலையே கிடைக்கல அப்படின்னு நினைச்சு வேலைக்கு போனாலும் அந்த வேலையில நமக்கு நிம்மதி இல்லை அப்படின்ற மாதிரியாக தான் இருக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. இந்த ஒரு வருடத்துல கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களுக்கு மேலாக நீங்க சில இன்னல்களை அனுபவிக்க நேரிடும். அதற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆகக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும். ஆனா அஷ்டம சனி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 வருடத்திற்கு இருக்கிறதுனால கண்டிப்பா ரொம்ப கவனத்தோட செயல்படக்கூடிய நேரம். புதிதாக தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு யாருமே முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டாம். புதிதாக தொழில் ஆரம்பிச்சீங்கன்னா அதுல பெருமளவு நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இருக்கும். வெளிநாட்டுல இருக்கிறவங்களை பொறுத்த மட்டுக்கும் இந்த வருடம் கொஞ்சம் சாதகமான ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோகங்கள் அந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடிய, ஏன்னா 8ஆம் இடத்துல சனி இருக்கும்போது வெளிநாட்டுல இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்க போது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். சிம்ம ராசிக்கு இந்த 2022ஆம் வருடத்திற்கான ஆண்டு பலன் பார்க்கலாங்க. சிம்ம ராசி ராசி அதிபதி இந்த வருட ஆரம்பத்தில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. சரிங்களா? 5ஆம் இடம் தான் பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் 5ஆம் இடம். அப்புறம் தை மாத பிறப்பு, தை மாதத்திற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துக்கு போயிடுவார். வேலை வாய்ப்பை தேடி போகின்றீர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு இல்லாமல் சுற்றிட்டு இருந்தீங்க இல்லையா? வேலை வாய்ப்பை தேடி செல்ல போகின்றீர்கள். அதே டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிர்பாராத கண்களுக்கு தெரியாத எதிரிகளும் உங்களை நோக்கி வரப்போகின்றார்கள். அதனால் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க சிம்ம ராசிக்காரங்க. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா சனி பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ சனி பகவான் வந்து 7ஆம் இடம் சஞ்சாரம் பண்ணுறதுனால இருக்கிற இடத்தை ரொம்ப அற்புதமாக ஆக்குவார். அவருடைய 3ஆம் பார்வை பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல பதிகிறதுனால நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களில் சின்ன சின்ன குறைபாடுகள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். இந்த டயத்தில் வந்து திருமண வாய்ப்புகள் முடிஞ்சிடுமா அப்படிலாம் பார்ப்போம் இல்லைங்களா? திருமண ஏற்பாடு எல்லாம் பண்ணுவோம். கடைசி டயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கய்யா, அப்புறம் பார்த்துக்கலாம், கொஞ்சம் நாட்கள் ஆகட்டும் சொல்லியிருக்காங்க, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்களோ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களோ சொல்லுவாங்க. இது மாதிரி சுபகாரியங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா? இது எல்லாமே சின்ன தடைகள் வந்து நிற்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கார் வாங்குறதுக்கு எல்லாம் புக் பண்ணிட்டோம், எல்லாமே முடிச்சிட்டோம். ஓகேங்களா சார், உங்களுடைய செக்கில் வந்து ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது சார், அதனால் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார், நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். அப்படி கடைசி டயத்தில் நம்ம டெலிவரி எடுக்க போகிறதுக்கு ஒரு 2 நாள் இருக்கிறப்போ அந்த டயத்தில் சொல்லுவாங்க. இப்படி சுபகாரியங்கள்லாம் விஷயங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா? இங்கே தான் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய 3ஆம் பார்வை வந்து அதாவது பாக்கியஸ்தானத்தில் பதிகிறதுனால இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். உங்களுடைய தந்தையிடம் ஓகேங்களா, அவங்ககிட்ட எதிர்பார்க்குற சில விஷயங்கள் வந்து குறைபாடுகள் இருக்கும். இது எல்லாத்தையும் வந்து ஏற்றுக்கோங்க, மனசார ஏற்றுக்கோங்க. எதுக்காக நாம் ஜோதிடம் பார்க்குறோம் அப்படின்னா இதுமாரி அதை ப்ளஸ் மைனஸ் எல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போது இப்படி தான் இருக்கும், அந்த இண்டிகேஷன் காட்டிடுவோம். நாங்கள் அந்த இண்டிகேஷன் படி வந்து நீங்கள் செயல்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஆனந்தமாக லைஃப்பை என்ஜாய் பண்ணலாங்க. சனி பகவானுடைய 7ஆம் பார்வை 3ஆம் இடத்திலிருந்து அவருடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசி மீது பதியுது. இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்ப சோம்பல்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த சோம்பலை தூக்கி போட்டுட்டு சுறுசுறுப்பாக வேலைகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை ஜெயிக்கிறதுக்கு வந்து இந்த உலகத்தில் ஆளே கிடையாதுங்க. சரிங்களா? சோம்பலை மட்டும் கொஞ்சம் தூக்கி போட்டுருங்க. இந்த வருடத்தில் 2025ஆம் வருடத்தில் ஏப்ரல் மாதத்தில் வந்து ராகு கேது பெயர்ச்சி நடக்குதுங்க. ராகு பகவான் 8ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார். 8ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியாக போகின்றார். கேது பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் சஞ்சாரம் பண்ணிட்டவர் உங்களுடைய ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். அப்போது கேதுங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஞானகாரகன். உங்களுடைய செயல்பாடுகளில் வந்து இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னா சின்ன சின்ன ஒரு எந்த விஷயமா இருந்தாலும் சரி ரொம்ப யோசிப்பீங்க. ரொம்ப யோசிச்சு வந்து அதேமாரி வந்து நீங்கள் பேசுகிறதே கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நுணுக்கமாக ரொம்ப கம்மியாக அந்த லெவலில் பேசுவீங்க. சரிங்களா? ஆனால் 7ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்ததுனால உங்களுடைய தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். எதிர்பாராத இடத்திலிருந்து நட்பு உங்களுடைய கரங்களை உங்களுக்கு வந்து பக்கபலமாக வந்து நிற்கும். எதிர்பாராத இடத்திலிருந்து நட்பு கரம் உங்களை தேடி வரும். தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். கூட்டு தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். எதிர்பாராத நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வாய்ப்புகள், வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வரும்.
வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயம் வச்சுக்கோங்களேன், வெளிநாட்டுக்கு போய் பேசிட்டு வருவீங்க, ரொம்ப அற்புதமாக பேசிட்டு வருவீங்க, சரிங்களா? அப்போது இது மாதிரியான வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரும். இப்போது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வருட ஆரம்பத்தில் தை மாதம் 22ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகின்றார். மிக மிக சிறப்பு. தொழிலில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க இல்லைங்களா, தொழிலில் வாடிக்கையாளர்கள் வருவாங்க அப்படின்ட்டு, அவங்க வரமாட்டாங்க, ஓகேங்களா? வராமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு 100 பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்துருப்பீங்க, 5 பேர் வருவாங்க, இல்லை 10 பேர் வருவாங்க. இதேமாரி நம்ம ஒரு கடை வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய லெவலில் பிஸ்னஸ் போயிட்டே இருந்தது, இப்போ நல்லா போயிட்டே இருந்தது, அது என்னன்னு தெரியல, இப்போ இதுமாரி ஆகிட்டு இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க. ஏன்னா தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அப்போது வாடிக்கையாளர்கள் மூலமாக வரக்கூடிய வருமானம் வந்து இந்த டயத்தில் உங்களுக்கு சிம்மராசிக்காரங்களுக்கு குறையும். தை மாதம் 22ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகின்றார். தொழிலில் ஏற்றங்கள், தொழிலில் மாற்றங்கள், தொழிலில் பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர்கள் வந்து குவிவாங்க, லாபங்கள் அதிகரிக்கும். சிம்ம ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்திலிருந்து அவருடைய 5ஆம் பார்வை 2ஆம் இடத்துல பதிய போகுதுங்க. மிக மிக சிறப்பு. வருமானம் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய சிறப்பான பேச்சுக்கள் மூலமாக, அற்புதமான செயல்பாடுகள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. குடும்பத்திற்கு பொன் பொருள் சேர்க்கைகள் எல்லாமே வரப்போகுது, ஓகேங்களா? வாக்கு, உங்களுடைய பேச்சு வந்து அவ்வளோ இனிமையாக இருக்கும், தெய்வீகமாக இருக்கும். அவருடைய குரு பகவானுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல பதிய போகுது. வண்டி வாகன சேர்க்கைகள் உண்டு. இப்போவே புக் பண்ணி வச்சுருங்க. வண்டி வாகன சேர்க்கைலாம் வரப்போகுது, புக் பண்ணி வைங்க, தாராளம் புக் பண்ணி வைக்கலாம். ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு. ஒரு வீடு வாங்கணும் ரொம்ப நாளாக வந்து எதிர்பார்த்துட்டீங்களா, தாராளமாக இந்த டயத்தில் வாங்கலாம். எப்போது? தை மாதம் 22ஆம் தேதிக்கு பிறகு சிம்ம ராசிக்கு மிக மிக சிறப்பான காலகட்டங்களை வந்து மாறப்போகுது, நல்லபடியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து மே மாதத்திற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்திலிருந்து லாபஸ்தானமான 11ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகின்றார். அந்த லாபத்தில் சின்ன குறைபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அங்கிருந்து அவருடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்துல பதிய போது பூர்வீக சொத்துக்கள் மூலமாக நன்மைகள், குழந்தைகளுடைய படிப்பில் சிறப்பு, ரொம்ப அற்புதமாக படிப்பாங்க, ஓகேங்களா? உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாமே தீரப்போகுது. எப்போ? மே மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பயிற்சிக்கு அப்புறம் நல்ல சிறப்பாக நடக்கும் எல்லாமே. குரு பகவானுடைய 9ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல பதிய போகுதுங்க. நண்பர்கள் மூலமாக ஏற்பட்ட சங்கடங்கள், பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது. நண்பர்களிடம் வந்து நல்ல சுமூகமாக பழகுங்க. கூட்டு தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும், லாபங்கள் அதிகரிக்கும். ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி வெளிநாட்டு தொடர்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. இருந்தாலுமே உங்களுடைய ராசியில கேது பகவான் சஞ்சாரம் பண்ண போறாரு இந்த ஒரு ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம். எப்போ? ஏப்ரல் மாத இறுதியில் ராகுகேது பயிற்சி நடக்க போகுது. அப்போ ஏப்ரல் மாத இறுதிக்கு அப்புறம் வந்து ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க, சரிங்களா? நீங்கள் ஏதாவது வந்து ஒரு முடிவுகள் எடுப்பீங்க, அந்த முடிவுகள் எடுக்கிறதுலேருந்து ரொம்ப குழப்பம் வந்துடும், சரிங்களா? அப்போ சிம்மராசிக்காரங்க விநாயகர் பெருமான் வழிபாடு பண்ணுங்க. விநாயகர் பெருமாள் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா அந்த குழப்பங்கள் எல்லாமே தீர்ந்து ரொம்ப அற்புதமான தீர்வுகள் எல்லாமே விநாயகர் பெருமாள் உங்களுடைய கைகளுக்கு கொண்டு வந்து கொடுப்பார், உங்களுடைய புத்திக்கு சொல்லுவார். அப்போ மிக மிக சிறப்பு, தொழில முன்னேற்றங்கள் ஏற்படும். இதுவரைக்கும் சிம்மராசிக்கான 2025 வருடத்திற்கான ஆண்டு பலன் பார்த்தோம். மீண்டும் சந்திப்போம். சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த 2025 சிம்ம ராசிக்கு வந்து எப்படிப்பட்ட பலன்களை அளிக்கவிருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது, சிம்மம் என்னைக்குமே வந்து சிங்கிளாக தான் இருக்கும்னு நிறைய சொல்லியிருக்கோம். சிம்மம்னாலே வந்து அவருடைய தனித்தன்மையை என்னைக்குமே வந்து இழக்காது. அஷ்டம சனி வரப்போகுது அப்படின்னு நிறைய பேர் வந்து ரொம்ப, ஏன்னா இந்த வருஷம் பயிற்சிகள் இருக்கு இல்லையா, மார்ச் மாதம் நம்மளுக்கு சனி பயிற்சி, மே மாதத்தில் குருவும் பயிற்சி ஆகிடுவார், ராகுக்கு இதெல்லாம் பயிற்சி ஆகிடுவார். எப்படி தாமா நாங்கள் வந்து கலந்து வருவோமா, ஏற்கனவே எல்லாருமே வந்து பயமுறுத்தி கொண்டு இருக்கிறார்கள், இப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு எல்லாருக்கும் வந்து ஒரு கேள்வி தொக்கி இருப்பது சகஜம்தானே. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன், நான் சொன்னது தான் ஆரம்பத்தில், ஐ ஆம் த பெஸ்ட், ஐ கேன் டூ இட், காட் இஸ் ஆல்வேஸ் வித் மீ, ஐ ஆம் எ வின்னர், டுடே இஸ் மை டே. இந்த தாரக மந்திரம் இருந்ததுன்னா எந்த ஒரு நேரம் காலம் இதெல்லாம் வந்து கடந்து வந்துடலாம். இப்போ சிம்மத்துக்கு நிறைய தேவை பாசிட்டிவ் எனர்ஜி. அப்போ ஏன்னா அஷ்டம சனி வந்தாலும் அதை போன்று கவலை கிடையாது, குழப்பம் இல்லாமல் சிந்தனை தெளிவோடு நம்ம செயல்படணும். உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே அமைஞ்சிரும். ஏன்னா இந்த கிரகங்கள் எப்படி நிற்க போகிறாங்கன்னு பாருங்கள். சிம்மத்துக்கு 8ல் சனி, 7ல் ராகு, லக்னத்தில் கேது வந்துடுவார், அதுக்கப்புறம் வந்து நமக்கு 11ல் குரு வந்துடுவார்.
இப்போ இந்த காலகட்டம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிடுவோம் அப்படின்றதுக்கு குரு நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிடுவார். அதனால் தொழில் வேலை செய்கிற இடங்கள்ல குழப்பம் இல்லாமல் தெளிவாக எந்த வேலை செய்ய முடியுமோ அதை வந்து ப்ராப்பராக நம்ம அணுகி கொள்ள வேண்டிய ஒரு திருமணம் கல்யாணம் போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம நிறைய நிறுத்தி நிதானமாக நம்ம வந்து கடக்க வேண்டியது. சனி வந்து ஒரு இடத்த சார்ஜ் எடுக்கிறாருன்னா நம்ம அப்படியே அலாட் ஆகிடணும். நில் கவனி செல் அப்படின்ற மாதிரி இதுவாகிடணும். அப்போ குடும்ப உறவுகளில் ஃபஸ்ட்டு ஒரு ரெட் லைட்டு, அதே போல் பணம் விஷயங்களில் ஒரு ரெட் லைட்டு, பணம் கொடுக்கல் வாங்கல, அதே போல் எதிரிகள், அதே உடல் ஆரோக்கியத்தில் இதிலெல்லாம் எல்லா வகையிலையுமே நம்ம வந்து ரொம்ப நிதானம், பொறுமை, சகிப்புத்தன்மை இதெல்லாம் இருக்கும்போது சனி வந்து நம்மளுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிடுவார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ ஒரு சிலர்லாம் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஏற்கனவே சிம்மத்துக்கு கலத்துற வாழ்க்கையே வந்து கொஞ்சம் பிரச்சனைக்குள்ளேயே ஓடும். ஏன்னா இது சூரியன் 7ஆம் பாவம் சனி. இப்போ நிறைய விட்டு கொடுத்து போனோம். இல்லைம்மா எனக்கு என் கணவரை பிடிக்கும், எனக்கு என் ஒய்ஃபை பிடிக்கும், நாங்கள் ஆதர்ஷ தம்பதிகள் அப்படின்லாம் ஒரு சிலர் இருப்பாங்க. எல்லாருமே அப்படி இருக்க முடியாது இல்லையா, ஒருத்தருடைய அமைப்பு பொறுத்து. சிம்மத்தில் வந்து திருமண வாழ்க்கை சரியில்லாதவங்களும் இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. என்னால் என் பொண்டாட்டியை விட்டு இருக்க முடியாது, என்னால் என் கணவரை விட்டு இருக்க முடியாது அப்படின்றவங்களாம் இன்னும் கூடுதல் பொறுமையே காருங்க. ஏன்னா நம்ம ஒரு பழமொழியே இருக்குது, இக்கரைக்கு அக்கறை பச்சை. திடீர்னு ஒரு வெளில போவோம், ஒருத்தவங்க பேசுவாங்க, ஐயோ இவங்க இவ்வளோ நல்லா பேசுகிறாங்க, இவங்களாம் நம்மளுக்கு வாழ்க்கை துணையாக கிடச்சிருந்தா நம்மளுக்கு லைஃப்பில் இவ்வளோவா கஷ்டப்படணும் அப்படின்னுவோம். அந்த நேரத்துக்கு தான் நம்மளுக்கு தெரியும், அவங்களோட இருந்து 24/7 நம்ம வாழ்க்கை நடத்தும் போது தான் நம்மளுக்கு தெரியும் கடவுளுக்கு நம்மளுக்கு பெஸ்ட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கதை கூட இருக்கும் பாருங்கள், ஒரு ஞானிக்கிட்ட போகிறாங்க ஒரு குரு கிட்ட. அப்போ அவர் எல்லாம் எங்களுக்கு கஷ்டம், நாங்கள் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னோம்னா யாரும் அவங்க கஷ்டம் மூட்டையை, பாவ மூட்டையை சொல்கிறோம்ல, கர்மா மூட்டையை கையில் வச்சுக்கிறாங்க. அப்போ அந்த ஞானி சொல்கிறாரு, இந்த கொஞ்ச நேரத்தில் லைட் ஆஃப் ஆகிடும், எல்லாரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலான்னு போது யாருமே அந்த பையை கொடுக்கலையா. அப்போ அவங்கவுங்களுக்கே பயம், இதுவே போதும் அப்படின்ற மாதிரி. அதனால் இந்த காலகட்டம் சிம்மம் வந்து தொழில் செய்கிற இடங்களாக இருக்கட்டும், வெளியிடங்களாக இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையுமே ஒரு கவனம் நிதானம் தேவை. 2 பேரை கையில் பிடிக்கணும், துர்கையையும் நம்ம வந்து பிள்ளையாரையும். பிள்ளையார் வழிபாடு வைத்து கொள்ளும் பொழுது மனித முகமில்லா தெய்வங்கள், வாராகி வழிபாடோ, துர்கை வழிபாடோ, ஆஞ்சநேயர் வழிபாடோ இதெல்லாம் வைத்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ராகுவை கட்டுப்படுத்தக்கூடியவளே துர்கை தான். துர்கை நம்மளுக்கு பிரித்தியங்கரா, அதே போல் நம்மளுக்கு கருப்புசாமி, ஐயனார், நம்ம வீரபத்ரர், இந்த மாதிரி துடி தெய்வங்கள், காவல் தெய்வங்கள்லாம் நம்ம கையில் பிடிச்சிக்கணும். ராகு காலத்தில் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய ராகு காலத்தில் ஒரு குங்குமம் அர்ச்சனை பண்ணிவிட்டு கடைசி 24 நிமிஷத்தில் 4 to 4 அந்த குங்குமத்தை வைத்து கொண்டு வருது, உங்களோடையே வச்சுக்குவது. எலுமிச்சம்பழம் உதிரியாக வாங்கி தொட்டு 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 கையில் 3 எலுமிச்சம்பழம் 9 எலுமிச்சம்பழம் மாதத்தில் ஒரு தடவை உதிரியாக வாங்கி கோயிலில் வந்து மாதம் உங்கள் நட்சத்திரம் அன்றோ அப்படி இல்லையோ உங்களுக்கு வந்து சனிக்கிழமை அன்று நீங்கள் கொடுத்து கொண்டே வந்தீங்கன்னா இந்த வருடம் வந்து எந்த கிரக பயிற்சியும் உங்களை வந்து ஒன்றுமே செய்யாது. அஷ்டம சனியில் வந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ரெகுலர் எக்ஸசைஸு, உணவு பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் கடைபிடிக்கணும். சின்ன குழந்தைங்களுக்குலாம் ஹெல்த் இஷ்யூவாக இருக்கும், படிப்பில் கவனம் செலுத்த மாட்டாங்க. இதே சிம்மராசியில் குழந்தைங்கள்லாம் வச்சுருக்கோம் பேரண்ட்னா கொஞ்சம் கண்காணிங்க. இந்த பூர நட்சத்திரத்தெல்லாம் பிறந்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஒரு லௌகிக வாழ்க்கையில் ரொம்ப ஈடுபாடாக இருக்கும். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது ரொம்ப கவனமாக போகணும். நீங்கள் சாகசம் காட்டினீங்கன்னா உங்கள் சாகசத்தை பார்க்க நாங்கள் வரணும். அதனால் வந்து ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்கிடையே தேன் தரைய வார்த்தை, வார்த்தையில் எப்படிமா தேன் தர முடியல. நம்ம வள்ளுவர் தாத்தா சொல்லியிருக்கார் இல்லையா, இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. அதனால் புன் சிரிப்பு தான் இருக்கணும் முகத்தில். எப்படி சிரிக்கக்கூட முடியுமா, ஏன்னா கிரகங்கள் பண்ணுற பாட்டுக்குன்னெலாம் நீங்கள் கேட்கலாம். இதையெல்லாம் நியூட்ரலாக போகணும். அந்த தன்மையை யார் கொடுப்பா, நம்மளுக்கு இறைவன் மட்டுமே. உங்களுடைய இன்னும் நம்ம சுயஜாதகத்தை பார்க்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பாக அனலைஸ் பண்ணிடலாம். இந்த இதில் வந்து நல்லா ஒரு டிவைன் எனர்ஜியோட நம்மளை சுற்றி ஒரு ஆறா போட்டுக்கணும். நீங்கள் பிறந்த கிழமையில் எழுந்து விளக்கு போடுறது, நல்லா சித்தருடைய ஜீவசமாதி வழிபாடு வச்சுக்கிறது, பெரியவர்கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பு. குரு நம்மளுக்கு 11லேருந்து நமக்கு 3, 5, 7 இதெல்லாம் பார்ப்பார். நம்மளுக்கு இன்னும் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம், அதே போல் குழந்தை பாக்கியம், பூர்வீக சொத்தில் இந்த பிரச்சனைகள் நீங்குவது. 5ஆம் இடம் தான் க்ரியேட்டிவிட்டி. தேவையில்லாத சிந்தனைகள்லாம் நிறைய இருந்திருக்கும். அந்த சிந்தனைகளுக்கெல்லாம் நம்முடைய எண்ணங்கள், லட்சியங்கள் இதையெல்லாம் வந்து அவர் ஃபில்ஃபில் பண்ணி தருவது. காதல் விஷயங்கள்லாம் ரொம்ப கடமையை செஞ்சுட்டு பலனை எதிர்பார்க்காம வந்துடுங்க. உங்களுடைய எதிர்காலத்தை திட்டங்கள்லாம் போட்டு வைத்துக் கொள்ளுங்க. இதெல்லாம் நடக்கலன்னு பண்ணாதீங்க. உங்களுடைய முயற்சி எல்லாத்தையும் போட்டுட்டு
ரிசல்ட்ல இருந்து நீங்கள் வந்துட்டீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களுடைய முயற்சிகள் தொய்வடைதா, திருப்பி மீண்டும் ரிப்பீட்டு, இதுதான் வந்து தாரக மந்திரம் செய்யும் பொழுது இந்த அஷ்டம சனி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் சனியாகவும் இருக்கும். இந்த வருடத்தையும் நீங்கள் வந்து ரொம்ப அருமையாக கடந்து வந்துடலாம். குழந்தை பிறப்புலேருந்து நல்ல செயல்கள்லேருந்து உங்கள் தசா புத்திகள் தான் இது. ஒரு குரு தசா, புதன் தசா, சுக்கிர தசா நடப்பவர்களுக்கு இல்லை அந்த இதுக்குள்ள நம்ம கிரகங்கள் போகும்பொழுது, நம்ம நல்ல சுபகிரகங்கள் இருக்கும்போது, சுபகிரக பார்வைகள் இருக்கும்போது இதை நம்ம தாங்கி கொண்டு வந்துடுவோம். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, 7, 8லலாம் பாவ கிரகங்கள்லாம் இருக்கும்பொழுது, கடவுளுடைய லக்னத்திலையும் கேது இருக்கும்பொழுது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அதான் ஏற்கனவே சொல்கிறேன், டிவைன் எனர்ஜி எப்போ வரும்? நம்மக்கிட்ட நிறைய அன்பும் நன்றி உணர்வும் இருக்கும் பொழுது. கிராட்டிடியூட் இஸ் ஆட்டிடியூடு. அந்த கிராட்டிடியூடு மற்றவங்க செய்கிற தவறை வந்து கடகளவு பாருங்கள், மற்றவங்க செய்த உதவியை வந்து மலையளவு பாருங்கள். அப்படி பார்க்கும்பொழுதே உங்களுக்கு மற்றவங்க மேலே இருக்கக்கூடிய ஒரு குறை சொல்கிறது, நம்மளுக்கு வந்து அந்த கோபம் இதெல்லாம் வந்து போயிடும். அன்பு இருக்கும் பொழுது கோபம் வந்து வராது. அன்பு நன்றி உணர்வும் இருக்கும்பொழுது அந்த உறவுகளும் பலப்படும். இந்த காலகட்டம் நம்ம வந்து எல்லாத்தையுமே ஒரு நியூட்ரலாக எடுத்து போவதுக்கு பக்குவம் தேவை. அந்த பக்குவம் கிடைப்பதற்கு நம்ம இறைவனுடைய பாதார விந்தங்களை சரணடையணும். நேரம் இருப்பவர்கள் கண்டிப்பாக திருவண்ணாமலை கிரிவலம் சென்றுடுங்க. சித்தருடைய ஜீவசமாதி வழிபாடு எப்போவும் வந்து நீங்கள் வியாழந்தோறும் வைத்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு இன்னும் அதிகப்படியான பலன்கள் தரும். தொழிலில் வந்து மிகப்பெரிய வெற்றியை, சமூகத்தில் நல்ல பேர் புகழ் மதிப்பு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது. இந்த காலகட்டத்தை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்க போகிறீங்க? கவலைப்பட்டு அந்த மூலையிலே உட்காந்துட போகிறீங்களா? ஏன்னா இந்த கேது வந்து நம்ம எதையுமே செய்ய விடாது. நம்மளுக்கு வந்து குழப்பம், பயம் இதெல்லாம் கொடுக்கும். அதை தகர்த்தெறிவதற்கு தான் விநாயகர் வழிபாடு. காலையில் எழுந்தவுடனே 21 தோப்பு காரணம். 50 வயதுக்குள்ளே இருந்தீங்கன்னா கிழக்கு பக்கமாக என்ன செய்யணும்? 50 வயதை தாண்டிடுச்சுன்னா வடக்கு பக்கமாக இருந்து 21 தோப்புகரணம் செய்து கொண்டு வரும்பொழுது இந்த அஷ்டம சனியை அதிர்ஷ்டகரமான சனியாக மாற்றி இந்த ராகக்கேதுவையும் சைலண்ட் ஆக்கிடலாம். துர்க்கையுடைய வழிபாடு வைத்துக்கொள்வது, நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே குங்குமார்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை வைத்துக்கொள்வது, எலுமிச்சம்பழம் கோயில்களில் கொடுப்பது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு மஞ்சத்தூள், ஒரு குங்கும பாக்கெட்டு, ஒரு 9 எலுமிச்சம் மாதம் எடுத்துகிட்டு போய் வாங்கி கொண்டு போய் நான் சொல்லியிருக்கேன். வியாழக்கிழமையும் கொடுக்கலாம், செவ்வாய்க்கிழமையும் கொடுக்கலாம், ஞாயிற்றுக்கிழமையும் கொடுக்கலாம், உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துலேயும் கொடுக்கலாம். இந்த 3 கிழமையில் ஒரு கிழமையில எப்போ வேணாலும் கொடுக்கும்பொழுது இந்த வருடத்தை மட்டும் இல்லை, இந்த அஷ்டம சனியே வந்து நம்ம வந்து சும்மா சூப்பரான ஒரு அதிர்ஷ்டமுள்ள சனியாக மாற்றிக்கொள்ளலாம். உடற்பயிற்சியும் உணவு பழக்க வழக்கங்கள்லையும் கவனமாக இருக்கணும். நிறைய தான தர்மங்கள் பண்ணணும். மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்கணும். நம்ம உடல் உழைப்போ இல்லை பொருளாதார உதவியோ சர்வீஸ் மற்றவங்களுக்கு வந்து நம்ம செய்யும்பொழுது, பெரியவர்களுடைய மனம் கோணாமல் நடக்கும்பொழுது, நம்ம கடமைகளை சரிவர செய்யும்பொழுது சிம்மத்திற்கு இந்த வருடம் ரொம்ப அருமையான வருடம். இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சாரத்தை வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபதி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, அது திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். சிம்ம ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிம்ம ராசிக்கு ஒரு அற்புதமான ஆண்டு என்று சொல்ல வேண்டும். எப்படி சொல்ல வேண்டும்? உங்களுடைய உணர்வுகள் இருக்குது, அதை சொல்லணும்ல ஐயா. அதை சொன்ன பிறகுதான் உங்களுக்கு வருவேன். உயர்வான நட்பிற்கும் உண்மையான அன்பிற்கும் உருவம் அவசியம் இல்லை. உணர்வுகள் போதும். உள்ளத்தில் வலிமையாக இருப்பதும், ஒரு செயலை வேகமாக செயல்படுவதும், எத்தனை தடைகளையும் தகர்த்து எறிவதும் அந்த திறமை சிம்மராசினியர்களுக்கு. நீங்க தாங்க. நீங்க எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு தெரியாது, வெளிப்படையாக உள்ளவங்களுக்கு தெரியும். அந்த வகையில் இந்த 2025 ஆங்கில புத்தாண்டு கடந்த 24 உங்களுடைய ஜனன ஜாதக பிரகாரம் சுமாராக இருந்திருக்கும். அதே சமயத்தில் இந்த 2025 முற்பகுதி கொஞ்சம் மார்ச், ஏப்ரல், மே வரை வைங்களேன். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 11க்கு குரு வந்துடுறாரு மே மாதம். அப்போ மே மாதம் வரையும் நல்லா கவனிச்சுக்கோங்க, நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க. ஆனால் 30/3 உங்களுக்கு என்ன வருதுன்னு தெரியுமில்ல? கடகத்திலிருந்து அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய ஈஸ்வரன் அங்கே வந்துடுறாரு. சனீஸ்வரர் உங்கள் வீட்டுக்கு வந்துடுறாரு. எப்படி வர்றாரு? 8ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அப்போ அஷ்டமாதிபதியாகி வந்துடுறாரு. வந்தன்னா
உங்களுக்கு 5க்கும் 8க்குரிய குரு இருக்கிறார்ல, அவர் லாபாதிபதியாக இருக்காரு. இது கடகத்துக்கு இல்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க நேயர்கள், இது கடகத்துக்கு இல்லை. கடகத்துக்கு எல்லாமே கண்டங்களா இருந்தது. கடகத்துக்கு எல்லாமே சிறை வைக்கப்பட்டதா இருந்தது. சிம்மத்துக்கு அப்படி இல்லை. அது என்னன்னு தெரியல, சீறி பாயும் போல் இருக்குது. பழமொழி சொல்லுவோம்ல, சிம்மண்டா சிங்கம்டாங்கிறாங்களே, அந்த மாதிரி அதுக்கு பயம் இருக்கும் போல் இருக்குது. அதனால தான் நவகிரகங்கள் கூட பாருங்க, அஷ்டமத்தை சேரும் போது 5க்கு 8க்குரிய லாபத்தில் இருக்காரு. நல்லா பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்க நேயர்கள். அப்போ உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது சிம்மராசிக்காரவங்களுக்கு. அடுத்து என்ன பண்ணுறாரு பாருங்க, 5க்கு 8க்குரிய இருக்காரு. அடுத்தது உங்களுக்கு 8ஆம் இடத்துக்குரிய ஒரு குரு தான். அப்போ 8க்குரிய ஒரு குரு, 11க்குரியவர் அவர் அங்கே இருக்காரு, 8க்குரிய 11 இருக்காரு. அப்போ எல்லா சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்குது. அப்போ எல்லா சப்போர்ட் இருக்கும்போது அஷ்டமத்தை சனி உங்களுக்கு பாதிப்பா இல்லை? நாட் அட் ஆல். கண்டிப்பாக இருக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. எதை வச்சு உங்களுக்கு வரும்? செவ்வாய் திசையில் சனி புத்தி, சனி திசையில் செவ்வாய் புத்தி, ராகு திசையில் சந்திர புத்தி, சந்திர திசையில் ராகு. இந்த மாதிரி சிக்கலான தசா புத்திகள் வந்தா மேஷ லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணத்துக்கு கொஞ்சம் சிக்கல். அதில் சிம்மத்துக்கு அஷ்டமத்து சனி. நீங்கள் எல்லாருமே சிம்மத்துக்கு லக்னம் வருது சுவாமிஜி, நேத்தி கூட கேட்டாங்க, சிம்ம ராசிக்கா சிம்ம லக்கணத்துக்கு? இது என்ன சந்தேகம்? கோச்சார பலன் தான் நம்ம கொடுக்குறோம். ராசி பலன் வந்து ராஜகிரகங்கள் எல்லாமே பயிற்சி ஆகிறது கோச்சாரத்துக்கு தான், உங்களுடைய பிறப்புக்கு இல்லை. பிறப்பு உரிமை யாரும் தட்டி பறிக்கக்கூடாது. அதுக்கு வந்து யாருக்கும் அனுமதி கிடையாது. அது உங்களுடைய உரிமை, உங்கள் லக்னமாகப்பட்டது. அதுக்கு வந்து எந்த இதுவும் வேலை செய்யாது. கோச்சார பலன் தான். அப்போ கோச்சாரத்தில் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும்? நிச்சயமாக பாதிப்பு குறைவு. மேற்கண்ட அந்த ரிலேஷன்ஷிப்பை தவிர, அந்த கோள்களுடைய ரிலேஷன்ஷிப் தவிர நன்றாகவே இருக்கும். முதல் பாயிண்ட். அடுத்தது உங்கள் ராசிக்கு இப்போ குரு எல்லா வகையிலும் உங்களுக்கு சொந்தக்காரராக இருக்காரு. அப்போ உங்கள் ராசிநாதன் எங்கே இருக்காருன்னு பார்த்துக்கோங்க. அப்போ உங்கள் ராசிநாதனையும் பார்த்துக்கணும். அப்போ உங்கள் ராசிநாதனுக்கு அடுத்து உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய், உங்கள் ரோகத்துக்குரிய செவ்வாய் நீச்சம் இருக்காரு. கடகத்தில் நீச்சம்ங்கிறது செவ்வாய்க்கு வார்த்தைகள் இல்லை. ஏன்னா அது வந்து நீசபங்க ராஜயோகம் மாதிரி தான் ஆக்டிவேட் பண்ணும். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தவிர எந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்? ராகு சந்திரன், சூரியன் சுக்கிரன், குரு புதன், புதன்ல குரு, இந்த மாதிரி விவகாரங்கள் வருது. வில்லங்கமப்பட்ட கோள்கள் மாட்டிக்கிறக்கூடாது. இந்த மாதிரினுடைய டேர்ம்ஸ் யாருக்கு வராமல் இருக்கும்? எல்லாத்துக்கும் வரத்தான் செய்யும். ஜோதிடனை விட்டு கொடுக்குமா? நிச்சயமா வரத்தான் செய்யும். அப்படி வரும் பொழுது தான் மிக கவனமாக இருத்தல் வேண்டும். அப்படி வரும்போது நம்ம கவனமாக இருத்தல் வேண்டும். ஆக கண்டிப்பாக சிம்மராசி நேயர்களுக்கு மார்ச், ஏப்ரல், அந்த மே குரு பயிற்சி வரையும் கொஞ்சம் கிரிட்டிக்கல். ஏன்னா உங்களுக்கு அந்த அஷ்டம் திசை வந்தோன்னு ஆக்டிவிட்டி ஆகாது. உங்களுக்கு யார் எங்கே எல்லா அதான் அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடியவர். உங்களுக்கு யார் எங்கெங்கே இருக்கிறாங்க இதெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு தசாபுத்தியை பார்த்துட்டு சித்திரகம் திட்ட கணக்கை கேட்டுக்கிட்டு அப்புறம் தான் அவருடைய வேலையை காட்டுவார். இதுக்கு 3 மாதம் ஆகும். இதுக்கு யாருக்குமே யாருக்கு வந்தாலும் அதுக்கு 3 மாதம் ஆகும். அப்போ கண்டிப்பாக அப்போ 3 மாதத்தில் நீங்கள் கிரியேட் ஆகிடுவீங்க. 3 மாதத்தில் மார்ச், ஏப்ரல், மே வரும்போது குரு வந்துடுறாரு உங்களுக்கு. அப்போ லாபதேவம் வந்துடுறாரு. அப்போ லாபதேவம் வரும்போது இன்னும் குரு புனர்பூசத்தில் வரும்போது ரொம்ப ஃபஸ்ட்டு புனர்பூசத்தில் வரப்போகிறாரு. அப்போ புனர்பூச சாரம் வரும்போது 5க்கு 8க்குரிய நீங்கள் வந்துடுவீங்க, நல்லா சந்தோஷமாக வந்துடுவீங்க. அப்போ சிம்மராசிக்கு அஷ்டமத்து சனிங்கிறது ஒரு காரணம் குறைவு. கடகத்தை விட 10% குறைவு, கடகத்தை விட 15% குறைவு. அப்படி வச்சுக்கோங்க. குரு எந்த சாரம்? திருவாதிரை சாரம். புனர்பூச சாரமா 10% குறைவு, திருவாதிரை சாரமா 30% குறைவு. அதுக்கடுத்து யார் இருக்குதா? மிருகசீரிஷமா, அதுவும் 10-20% தான் குறைவு. ஏன்னா அந்த ராகுக்குரிய திருவாதிரை மட்டும் தான் கொஞ்சம் சிக்கல். மீதி எல்லா சாரத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது செய்வார் சிம்மராசி நேயர்களுக்கு. அந்த வகையில் இப்போ நீங்கள் என்னென்ன வேலை செய்யணும் அது வேணும்ல. அப்போ என்ன வேலை செய்யக்கூடாது? எந்த தொழிலும் புதிதாக ஆரம்பிக்கக்கூடாது. புதிய வியாபாரம், புதிய தொழில், புதிய நிர்வாகம், புதிய தலையீடு, புதிய கட்சி தொடங்குதல் நீங்கள் தாங்க. அரசியலுக்கு நீங்கள் தான், ஆன்மீகத்துக்கு நீங்கள் தான், புரோகிதர் நீங்கள் தான், பண்டிதர் நீங்கள் தான், காவிய தலைவன் நீங்கள் தான், கண்கண்ட தெய்வம் நீங்கள் தான். ஏன்னா காலபுருஷனுக்கு 5 பூர்வ புண்ணியாதிபதி, ஆய கலைக்கு அதிபதி,
நவகிரகங்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய நீங்கள் தான். அப்போ எல்லாரும் சிம்மராசியாக இருக்கும்போது அப்போ நீங்கள் யாரும் வேலை செய்ய மாட்டீங்க, நீங்கள் வேலை வாங்குவீங்க. கமாண்டிங் பிளானட் யார்? சூரியன் தான். கமாண்டிங் பிளானட் யார்? ஹெச்ஓடி பிளானட் யார்? சூரிய பகவான். அப்படி இருக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாத்தையும் அடக்கி வாசிக்க வேண்டும். ஆராயக்கூடாது, அகலக்கல் வைக்கக்கூடாது, அன்பால் ஜெயிக்க பாருங்க, வம்பால் ஜெயிக்கக்கூடாது. நிச்சயமாக சனீஸ்வரன் உங்களுடைய சன்னு தான். அடுத்த பாயிண்ட் இருக்குதுல்ல, உங்களுடைய சன்னு தான், சூரியனுடைய மகன் தான் சனீஸ்வரன் நம்ம சொல்கிறோம் கோளில் ஜோதிடத்துறையில். அப்போ கண்டிப்பாக அவர் குறைச்சி தான் கொடுப்பாரு. அதையும் மனசில் வச்சுக்கங்க. நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில், கெமிக்கல் சம்மந்தப்பட்ட தொழில், மெடிக்கல் சம்மந்தப்பட்ட தொழில், முழுக்க முழுக்க அரசியல், ஆன்மீகம், புரோகிதம், ஆர்டர் போடுறது எல்லாமே நீங்கள் தான். எல்லாத்துக்கும் நீங்கள் தான் பாஸ். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி தொழிலை என்றைக்கு என்ன பண்ணுறீங்க, எஸ்டாப்ளாஸ்ட் பண்ணாதீங்க. எஸ்டாப்ளம் விரிவுபடுத்த பண்ண சிக்கலாகி போயிடும். குறைச்சி வச்சுக்கோங்க. குறைச்சி வச்சு வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு நன்றாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய எதிர்காலம் இப்போது சிம்மத்துக்கு வந்திருக்குது. இப்போ தான் கடகத்துக்கு வந்து மார்ச்சுக்கு வர்றாரு. அதனால கண்டிப்பாக உங்களுக்கு என்றைக்குமே கஷ்டங்கிறது யாருக்கும் கிடையாது. விடியாத இரவும் இல்லை, வடியாத வெள்ளமும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க. அது நீங்கள் சிம்மராசி நேயர்களுக்கு தைரியமாக இருங்க. என்னைக்கா இருந்தாலும் அது விடிஞ்சுதான் ஆகும், என்னைக்கா இருந்தாலும் வடிஞ்சுதான் ஆகும். அப்படிப்பட்ட சிம்மராசி நேயர்களுக்கு தைரியமாக இருங்கள். உங்கள் தசாபத்தியை பார்த்துக்கோங்க. அஷ்டமத்து சனி உங்களுக்கு பாதிக்காது. அடுத்து உங்களுக்கு ஏற்கனவே உங்களுடைய அந்த வரும்பொழுது உங்களுக்கு கிட்டத்தட்ட மார்ச்சுக்கு வரும்போது சூரியன் பங்குனி போயிடுவார். அப்போ உங்களுக்கு சமசப்தமாக பார்வைக்கு போயிடுறாரு. அப்போ உங்கள் வீட்டை பார்க்குறாரு. மார்ச்சுக்கு போகும்போது உங்கள் வீட்டை பார்க்குறாரு. தான் வீட்டை 7ஆம் பார்வை பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு அந்த சத்துருக்குள்ளே குறைக்கக்கூடிய இடம், சத்துருக்குள்ளே குறைக்கக்கூடிய இடமாக இருப்பார். மேற்கண்ட தொழிலை வச்சுக்கோங்க. அங்கே யார் யார் இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அங்கே யார் இருக்காங்க? மகம் ஒரு ஆப்ஷன் முடிஞ்சிருச்சு. மகம் பூரம் ஆயில வரையும் 9 நட்சத்திரம் முடிஞ்சிருச்சு. அடுத்து மகம் பூரம் உத்தரம். இப்போ அதே கேது வந்துருச்சு பாருங்க. மகம்னா பிள்ளையாருடைய நட்சத்திரம் தான். அப்போ மகம் பிள்ளையார் நட்சத்திரம் தான். அங்கே வழிபடக்கூடிய தெய்வங்கள் வேற. அவன் மகன் நட்சத்திரத்துக்கு பிள்ளையார் வெட்டி போங்க, மகன் நட்சத்திரத்துக்கு நீங்கள் பிள்ளையார் வெட்டி போங்க. பிள்ளையார் வெட்டி பக்கத்தில் பட்டமங்கலம் போங்க. பட்டமங்கலம் போங்க. பட்டுப்போன மரம் துளிர்ந்து விடக்கூடிய இடம், பட்டுப்போனவரும் கெட்டுப்போனவரும் மீட்டெடுக்கக்கூடிய இடம் பட்டமங்கலம். அங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி மிக அபிரிதமான வித்தியாசமான கிழக்கு முகத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி. தட்சிணம்னா தெற்கு, ஆனால் அங்கே கிழக்கு முகத்தில் இருக்க பிரதானமூர்த்தி அவர் இருக்கார். முதல்ல அவர் கும்பிட்டு நம்ம உள்ளே போகிறோம், கருவறைக்குள்ள போகிறோம், அப்பாவை கும்பிட போகிறோம். பிரதானமூர்த்தியாக இருக்கார். அதுக்கு முன்னாடி ஆலமரம் 108 ஆலமர விழுதுகள் இருக்கின்றது. மக நட்சத்திரத்துக்கு ஒரு முறை சென்று வாருங்கள். சிவகங்கை மாவட்டத்தில் 108 சுத்து ஃபஸ்ட் ரேங்கு, 48 சுத்து செகண்ட் ரேங்கு, 27 சுத்து 21 சுத்து தேர்ட் ரேங்கு. அப்படி ஆலமரத்தை சுற்றிக்கிட்டே இருக்காங்க, பிரதர்ஷனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வயது, உங்களுடைய வயது, உங்களுடைய தெம்பு, அதை எந்த அளவுக்கு சுற்றணுமோ உங்களுடைய தைரியத்தோடு நீங்கள் சுற்றினால் உங்களுக்கு பல நன்மைகளை கொண்டாந்து கொடுக்கும் மக நட்சத்திரக்காரங்களுக்கு. அடுத்து பூரம். அங்கே பரணி, இங்கே பூரம். பார்த்தீங்களா, தலங்கள் வேறுபாடு பாருங்க. அங்கே பரணி திருவிழங்காடு சொல்கிறோம், பரணி அம்பாள் வழிபாடு சொல்கிறோம், இங்கே பூரம். அப்போ ஆடிப்பூரம், இங்கே ஆடிப்பூரம் முழுக்க முழுக்க அம்மனுடைய ஆதிக்கம். எல்லா அம்மனுடைய ஆதிக்கம் பூரத்துக்கு. பரணினா குறிப்பிட்ட லட்சுமி தான். ஆனால் இங்கே வந்து பூரத்துக்கு எல்லா அம்மனும், ஏன்னா அம்பாலே பரப்பூரம் ஆடிப்பூரம் பூத்தல்னு சொல்கிறோம் எல்லா 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 திருத்தலங்களையும். அப்படிப்பட்ட அம்மன் வழிபாடு மிக சிறப்பாக இருக்கும். எல்லா அம்மனுடைய வழிபாடு கண்டிப்பாக. எதை படிக்கிறீங்களோ பவானி அஷ்டகம் படிங்க, லிங்க அஷ்டகம் படிங்க, சுப்பிரமணிய அஷ்டகம் படிங்க. அஷ்டகம் என்றாலே சகல கலைகளையும் வெற்றியை கொடுக்கக்கூடியது, சகல துன்பங்களையும் துடைத்து எரியக்கூடியது, தடையை நீக்குவது. 8 எல்லாத்தையும் கொடுத்துடும். கெட்டுப்போன எல்லாத்தையும் நல்லவை ஆக்கி கொடுக்கக்கூடியது தான் அஷ்டகம். அப்போ லிங்காஷ்டகம். நீங்கள் அம்பாள் சம்பந்தப்பட்டும் போது பவானி அஷ்டகம், முருகன் சம்பந்தப்பட்ட மேசராசி வரும்போது சுப்பிரமணிய அஷ்டகம், எம்பெருமான் வரும்போது லிங்காஷ்டகம்.
இப்படி ஒவ்வொரு அஷ்டகத்துக்கும் ஒவ்வொரு கணக்கு இருக்குது, முன்னோர்கள் வழிகாட்டியிருக்காங்க. அப்போ பூர நட்சத்திரத்துக்கு அம்பாள் வழிபாடு, லலிதா சஹஸ்ரநாமம், லலிதா திரிசிதி படிங்க, லலிதா திரிசிதி படிங்க, லலிதா திரிசிதி படிங்க, மிக அற்புதமாக இருக்கும். நாம ஜபம், கூட்டு பிரார்த்தனை, லலிதாம்பிகை ஒன்றுமே வேண்டாம். அந்த அம்பிகையினுடைய திருக்கோயிலில் போய் போவாங்க, காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி, இந்த மாதிரி திருத்தலங்கள் போங்க. அந்த ஆட்சி பெற்ற, ஆட்சி உச்சம் நீச்சம் பார்த்தீங்களா, அந்த ஆட்சி பெற்ற இடத்துக்கு போங்க. அந்த அதிகார தோரணைக்கு உங்களுக்கு கொடுப்பான். கேட்குறாங்கல்ல, என்ன மாலா, என்ன மதுரையா சிதம்பரமா, ஏன்னா மீனாட்சி நடராஜனா கண்டுபிடிச்சிருவாங்களாம், அதனால மதுரையா சிதம்பரமா, அப்படிப்பட்ட திருத்தலங்கள் போங்க. பூரம், மகம், புறம், உத்தரம். உத்தரம் வடக்கு முகமாக உள்ள எம்பெருமான் கோவில் எங்கே இருக்குது தெரியுங்களா? எனக்கு கேள்வி கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள், நான் சொல்லிடுறேன். இருந்தாலும் நீங்கள் யார் மற்றவங்ககிட்ட கேட்டு என்ன கேளுங்க, கன்ஃபார்ம் பண்ணுங்கள். வடக்கு முகமாக உள்ள சிவன் கோயில் சென்னையில் உள்ள, தமிழ்நாட்டில் தலைமை பீடத்தில் உள்ள, நமது சென்னையில் உள்ள கோயம்பேடு திருக்கோவில் சிவன் கோயில் வடக்கு முகமாக உள்ள கோவில். பிரகாரம் முதற்கொண்டு, ஈசன் முதற்கொண்டு வடக்கு முகம், அம்பாள் முதற்கொண்டு வடக்கு முகம். அதனால தான் ராமர் காலத்திலிருந்து அது பிரசித்தி பெற்று விளங்குகின்றது. கோயம்பேடு, பேடு கூட்டம், கோன்னா பசு, பசுவெல்லாம் மேய்ஞ்ச இடம் தான் கோயம்பேடு. அப்போ எந்த பசு மேய்ஞ்ச இடம்? ராமர் காலத்தில். அது பக்கத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயில் இருக்கும், அது பக்கத்துலேயே பெருமாள் இருப்பார். அங்கேதான் சீதா பிராட்டி கர்ப்பஸ்திரியாக இருக்குது, வளைகாப்பு போட்டக்கூட இடம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இடம். அதுக்கடுத்து பார்த்தீங்களா வானகரம். வானகரம்னு தெரியுமில்ல, நல்ல வானகரமாக இருக்காடா, அவ்வளவுதான் நான் சொல்லணும். அப்போ நம்ம முன்னோர்கள் எல்லாமே ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பொருளை கொடுத்து, ஒவ்வொரு நேமை கொடுத்து, அந்த பெயருக்கு கொடுத்தது போல தான் அந்த பகுதியில் வச்சுருக்காங்க. ஏன்னா பாரிஸில் பிரிட்டிஷ்காரன் காலத்தில் ஹைகோர்ட் இருந்த காலத்தில் அந்த பாரிஸுக்காரன்னு சொல்லி அந்த இடத்துல சென்னையை சொல்லி, மண்ணடியை சொல்லி பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் கட்டினாங்க. ஆனால் நீ கட்டி என்ன வேணாலும் பண்ணிக்க, ஆனால் 96ல் 2000ல் அந்த கோயம்பேடு எப்படி மாறுதுன்னு பாருங்க. அப்போவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போல இருக்குது. பார்த்தீங்களா, எல்லையில்லாத மகத்துவம் ஆயிடுச்சுல இப்போ கோயம்பேடு. அப்போ யாருக்கு காரணம்? அது வரலாற்றுக்கு முக்கியத்துவம். எங்கே இருந்தாலும் அந்த வரலாறு தெரிஞ்சிடும், அந்த வரலாறு தெரிஞ்சிடும். நேற்று முந்தான பத்திரிகையில் பார்த்தோம், ராமருடைய பிறந்த ஊர்லேருந்து சிலோன் வரையும், இலங்கை வரையும் 8 திருத்தலங்கள் ஒரே நேர்கோட்டில் இருக்குது. ராமர் ஜென்மபூமியிலேருந்து பிறந்ததுலேருந்து ஒரே நேர்கோட்டில் இருக்குது. அது மட்டுமா நேர்கோட்டில் இருக்குது? கேதார்நாத்திலிருந்து காளேஸ்வரம் இருக்குது, ரெட்டலிங்கம் இருக்கும் தெலுங்கானாவில், அடுத்தது காளஹஸ்தி இருக்குது, அடுத்தது காஞ்சி இருக்குது, காஞ்சி மாநகரம் இருக்குது, அடுத்தது திருவண்ணாமலை, அப்படியே வந்தீங்கன்னா திருச்சி, அப்படி வந்தால் ராமேஸ்வரம். அப்போ அதுவும் ஒரே நேர்கோட்டில் இருக்குது. நம்ம கையில் இல்லை, இறைவன் அடுத்தாக்குள்ள. இன்னும் அது விஞ்ஞானம் ரூபம் இருக்குது, மெஞ்ஞானத்துலையும் சேர்ந்து வருது பாருங்க. ஏன்னா விஞ்ஞானத்தை நம்புறவங்க மெஞ்ஞானத்தை நம்ப மாட்டாங்கல்ல, அதுலேயும் இருக்காங்கல்ல. மெஞ்ஞானத்தை நம்புறவங்க விஞ்ஞானத்தை நம்பாமல் இருக்காங்கல்ல. 2 பேரும் சேர்ந்து நம்புங்கிற உணர்வுக்கு அதை கொடுத்துருக்காங்க வரலாற்றுக்குள்ள. ஒரே நேர்கோட்டில் எப்படிங்க இருக்கும்? அந்த அளவுக்கு வச்சிருக்காங்க. ஆக நிச்சயமாக உத்தரம் வடக்கு முகமுள்ள அம்மன். வடக்கு முகமுள்ள அம்மன்னா பொதுவாக துர்கா, வடக்கு முகம்மன்னா பொதுவாக காளி. மேட்டுப்பாளத்தில் இருக்கிற காளி மிகப்பெரிய காளி, வெக்காளி. என் அன்னை உமையவள், ஓம் தாட்சாயணி வித்மிய வைஷ்ணவி தீமி தன்னோ மகமாயி பிரஜோதயாத் என சொல்லக்கூடிய அன்னை சமயபுரத்தாளுடைய திருப்பாதத்தை வணங்குவோம். கண்டிப்பாக சுபிச்சம் கிடைக்கும் சிம்மராசி நேயர்களுக்கு. அடுத்தது சிகப்பு. உங்களுடைய கலர் சிகப்பு, பொன்னிறம், பொன்னால் செய்யப்பட்டது, தங்கங்கள், நவரத்தினங்கள், பொன்னில் செம்பவளம் பதித்து போடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். எந்த திசை புத்தி உங்களுக்கு நீச்சத்தில் இருக்குதோ அதுக்கு போடுங்க. இந்த நவரத்தினம் போடுறது எந்த திசா புத்தி நீச்சத்தில் அதை உச்சத்துக்கு கொண்டு வரணும். படிக்காதது நம்ம படிக்க வைக்கிறோம்.
படிக்காதான் 10 டிவிஷனுக்கு அனுப்புகிறோம், படிக்கிறவனுக்கு தேவையில்லையே. அதே போல் நீச்சத்தில் இருக்குன்னு கொண்டுறாங்க. ஐப்பசி ராசி ஐப்பசியில் நீச்சம், துலாமில் நீச்சம்னா அவரதை போடுங்க. சுக்கரன் மீனத்தில் நிமிஷம் அவரதை போடுங்க. நீச்சத்தில் இருக்கக்கூடிய நவரத்தனத்தை போடுங்க. வெற்றி உங்களுக்கு வந்து கிடைக்கும். கலர் அதே கலர், நல்ல கலராக போடுங்க. வேலை செய்யாதவர் வேலை வாங்கக்கூடியவர், கோபம் உள்ளவர் குணம் உள்ளவர். கோபம் உள்ளத்தில் தான் குணம் இருக்கும். சாப்பாட்டுக்கும் உரியவர், உணர்வுக்கும் உணர்ச்சிக்கும் அதிகாரமிக்கவர், டேஸ்ட் பிரியர்னு அர்த்தம். இதெல்லாம் சேர்ந்து வந்தால் நிச்சயமாக இப்படிப்பட்ட தெய்வங்கள் வழிபடுங்க. நிச்சயமாக அஷ்டம திசையினுடைய பாதிப்பு மிக குறைவு. இதை விட உங்களுக்கு விளக்கம் யாரும் சொல்வதில்லை. அடியனுக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டு மறுபடியும் சிம்மராசி நேயர்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அஷ்டமத்து சனி வந்தால் சனீஸ்வரனை விடாதீங்க, பிள்ளையாரையும் விடாதீங்க. பிள்ளையார், ஆஞ்சநேயர், சனீஸ்வரர் டெய்லி காகத்துக்கு வைக்கணும். சனிக்கிழமை வைங்க. சனிக்கிழமை சாப்பாடு வைங்க. பால் தயிர் வைங்க. தயிர் தெரியும். ஒருத்த காகத்துக்கு சாதம்னா சூடாக சாதம், நல்லெண்ணெய், எள், தயிர் இதெல்லாம் கலந்து வச்சிருந்தா உங்களுக்கு அந்த பாதிப்பெல்லாம் குறையும். அவருடைய நீலாஞ்சனம், சமாபாஜம், ரவிபுத்திரம், யமாக்கிரஜம், சாய மார்த்தாண்ட சம்போதந்தம் நமாமி சனீஸ்வரம் சுவாகா, அதை படிங்க. மூல மந்திரத்தை படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சிம்மராசி நேயர்களும் பரிபூர்ண சுகமாக இருக்கும். கஷ்டங்கள் நீக்கி இப்போ ஒரு மண்டலத்துக்கு வந்துட்டீங்க. 48% ஐயாவுடைய ஆசீர்வாதம். சிம்ம ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் சொல்ல போகிறோம். பொதுவாக சிம்மம் சூரியனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ். ஜென்ரலாக வந்து பாருங்க, ஆளுமை அப்படின்றது இயற்கையாகவே இருக்கும். பொதுவாக ஒரு பெரிய கன்சர்னில் ஒரு சிஇஓ இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவரோட அசிஸ்டண்ட், அவர் சிம்மம் இல்லை, ஆனால் அவரோட அசிஸ்டண்ட் சிம்மம். அப்போ அவர் ஒரு ஃபைலை வந்து கரெக்டாக வந்து ஒர்க் அவுட் பண்ணி வச்சாருன்னா அதில் இவ்வளோண்டு குறையதான் இருக்கும். அந்த அசிஸ்டண்ட் கண்டுபிடிப்பாங்க, சார் இந்த இடத்துல இப்படி தப்பு இருக்குது சார் அப்படின்னு காமிப்பாங்க. அந்த மாதிரி எவ்வளோ பர்ஃபெக்டாக செஞ்சாலும் ஒருத்தவங்க செய்கிற வேலையில் இருக்க இவ்வளோண்டு குறை கூட லென்ஸ் வச்சு பார்க்குற மாதிரி அவங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ஷனிஸ்ட். துலாம், சிம்மம் எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட்டு. ஆண் ராசி. ஸோ சூரியனோட ஆதிக்கம் பெற்ற ராசி, ராஜ கிரகம் இல்லையா சூரியன். ஸோ அந்த ஆளுமை அப்படின்றது இயற்கையாகவே இருக்கும். அரசு சார்ந்த தொழில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சிம்மத்தில் இருப்பாங்க. அதே மாதிரி பாலிட்டிக்ஸ் நிறைய பேர் சிம்மத்தில் இருப்பாங்க. எல்லாம் ஒரு பெரிய ஹைஃபை பொசிஷன்ஸ்லையும் சிம்மம் அப்படின்றது நிறையவே இருப்பாங்க. அப்படிப்பட்ட சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா, ஃபஸ்ட்டு சனி பகவான் எங்கே போகிறாரு? 8ஆம் பாவத்துக்கு போகிறார். 8ஆம் பாவத்தில் போகிற சனி என்ன ஆகிறாரு அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீனம் 8ஆம் பாவம். 8ல் போகிற சனி வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஷ்டமத்து சனியாக சனி பகவான் வராரு. பொதுவாக அஷ்டமத்து சனியும் போது என்ன ஆகுனா எல்லாத்தையுமே இழப்பாங்க. என்னங்க நல்ல வார்த்தையே சொல்லுங்க. இல்லைங்க, அதாவது உள்ளதை உள்ளபடியே சொல்ல விருப்பப்படுறேன் நான். காரணம் என்ன அப்படின்னா, நாங்கள் உள்ளதை உள்ளபடியே சொல்லும்போது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட சூழ்நிலை, மனசு, காசு எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் உஷாராக பார்த்துப்பீங்க இல்லைங்களா? மரியாதை, கௌரவம் அத்தனையும் உஷாராக பார்த்துக்குவீங்க. அதுக்காக உள்ளதை உள்ளபடியே சொல்கிறேன். பொய்யா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்குது, டூப்பராக இருக்குது, ஜாக்பாட் அப்படின்லாம் சொல்ல விருப்பப்படல. ஹானஸ்ட்டாக ஒரு கிரகங்களும் என்ன இம்பேக்ட் ஏற்படுத்துவாங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அஷ்டமத்து சனியில் போகிறீங்க அப்படின்னும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய விதத்தில் அசிங்கம், அவமானம், தலைகுனிவு, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, வேலை செய்கிற இடத்துல நிம்மதி இல்லை, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, சொத்து இழக்கிறது, சமுதாயத்தில் மரியாதை இழக்கிறது, கௌரவத்தை இழக்கிறது, பிள்ளைங்களோட பாசத்தை இழக்கிறது, பிள்ளைங்களோட மரியாதை இழக்கிறது, பிள்ளைங்களால் அசிங்கப்படுறது, பிள்ளைங்களால் அவமானப்படுறது, பிள்ளைங்களால் தலைகுனிவு, இதெல்லாம் இருக்குதுங்க. காசு பணமாவது இருக்கா, நம்பி ஒருத்தவங்களை கொடுத்தோம், முழுசும் ஏமாத்திட்டான், முழுசும் நாம போட்டுட்டான். சொத்து தாங்க வாங்கணும், வில்லங்கமாக இருக்க சொத்தா வாங்குச்சு. அதே மாதிரி பாருங்க, ஒரு தொழில் பார்ட்னர்ஸ் 10 வருஷமா பார்ட்னருங்க, என்னாச்சுன்னே தெரில, திடீர்னு மொத்தமாக ஏமாத்திட்டா. இப்படி எல்லா விஷயங்களும் நடக்குமா அப்படின்னு கேட்டால் சாலிடாக நிறைய விஷயங்கள், நிறைய பெரும்பாலான சிம்மராசி அன்பர்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. சரிங்களா? தசாபுத்தி கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது அப்படின்னா கோப்பப்பாவும் ஓவர் கம்மாவும் இல்லைன்னா பெரும்பாலும் நடக்கும். இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, நம்ம மகாபாரதத்தில் யுதிஷ்டர் வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து கூப்பிடுவாங்க. இவர் வந்து துரியோதனை வந்து கூப்பிடுவார் அஸ்தினாபுரத்துக்கு, நம்ம வாங்க அப்படின்னு இன்வைட் பண்ணுவாங்க. இந்திரபிரஸ்தத்துக்கு வந்து இன்வைட் பண்ணுவாங்க. அப்பயே வந்து பார்த்திங்கன்னா சகாதேவன் சொல்லுவார். சகாதேவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜோதிட ஞானம் அப்படின்றது நிறைய உண்டு. அப்போ சகாதேவன் சொல்லுவார், அண்ணா
துரியோதனை வந்து கூப்பிடும் போது அதுல ஏதோ ஒரு கெட்டது நடக்க போகுதுன்னு என் மனசு சொல்லுது, அதனால போக வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப இருந்தாலும் தர்மன் என்ன சொல்லுவாரு, ராஜ தர்மம் என்ன அப்படின்னா இன்னொரு ராஜா வந்து கூப்பிடும்போது நம்ம போகணும், அதுதான் ராஜ தர்மம், இதுதான் தர்மம், இதுதான் நியாயம். அதுக்கும் மேல துரியோதனன் வந்து நம்ம கூட பிறந்தவன், நம்ம சகோதரன் அப்படின்னு சொல்லிட்டு பல வியாக்கியானம் பேசிட்டு அங்க போவாரு. அங்க போய் சூது விளையாட ஆரம்பிக்கும் போதும் சகாதேவன் சொல்லுவாரு, அண்ணா இங்க தப்பு நடக்க போகுது, ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்க போகுது. கேட்க மாட்டாரு. அந்த இதை வந்து உருட்டுறதுக்கு கட்டையை கையில எடுக்கும் போதும் சகாதேவன் சொல்லுவாரு, அண்ணா வேணாம் தப்பு நடக்க போகுதுன்னு. அப்பையும் கேட்க மாட்டார். அதாவது என்னன்னா, ஒரு முறைக்கு அத்தனை முறை இன்சிஸ்ட் பண்ணாலும் நேரம் கெட்டு போச்சுன்னா புத்தி கெட்டு போகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவருக்கு வந்து அப்போ அவர் என்ன சொல்லுவாருன்னா, சபை தர்மம், சபையில வந்து உட்கார்ந்துட்டு திரும்பி போகக்கூடாது, அது அந்த எதிர்நாட்டு ராஜனுக்கு பெரிய அவமானம். அது மட்டும் இல்ல, சபையில இருக்க அத்தனை பேருக்கும் பெரிய அவமானம். அவருக்கு நல்லாவே தெரியும் சகுனி உருட்டுற கட்டை அவன் என்ன சொல்றானோ அதை தான் போடும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஆனா என்ன அப்படின்னு, சகுனி தான் உருட்ட போறான் அப்படின்னு தெரியாது, துரியோதன் தான் உருட்ட போறான் அப்படின்னா, ஆனா சகுனி கூட இருக்கும்போது ஏதோ ஒரு தப்பு நடக்க போகுது அப்படின்னு யுதிஷ்டருக்கும் தெரியும். அதையும் மீறி அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆடி நாடு தம்பிங்க அவளோட மரியாதை கௌரவம், அதுக்கும் மேல திரௌபதியை வந்து அவமானப்படுத்துறதுக்கு அவருக்கு உரிமையே இல்லை. பட் இருந்தாலும் திரௌபதியும் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து சூதுல வச்சு இழந்து அசிங்கப்படுவார். பார்த்தீங்களா, இந்த காலகட்டத்தை, இந்த உதாரணத்தை நம்ம கூட கம்பேர் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தெரியும் சிம்மம் உங்க மனசு சொல்லும், உங்களோட ஆழ் மனசு சொல்லும், இது செய்ய வேண்டாம், இது ரிஸ்க்கு அப்படின்னு தோணும். அதையும் மீறி நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சனி அவரோட வேட்டையை அங்க காமிப்பார். புரியுதுங்களா? இது எதுக்கு இந்த உதாரணம் சொன்னேன், யுதிஷ்டருக்கு தெரிஞ்சிச்சு, மனசு சொல்லுச்சு. அதுக்கு மேல சகாதேவர் சொன்னார், சகாதேவருக்கு முக்காலமும் உணரக்கூடிய ஞானம் அப்படின்றது உண்டு. ஏன்னா சகாதேவன் பாண்டுனோட சுண்டு விரல சாப்பிட்டுருவான், அதனால முக்காலமும் உணரக்கூடிய ஞானம் அப்படின்றது உண்டு. இது பாண்டுவே தான் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாரு. ஆனா எல்லாரும் சாப்பிட்றதுக்கு பதில் கிருஷ்ணர் வந்து தடுத்துருவாரு. கிருஷ்ணர் இவனை காவல் வச்சுட்டு அந்த காட்டுல தானே இறக்குறாரு, அவரை எரிக்கிறதுக்கு கட்டை எடுத்துட்டு வர போகிறதுக்குள்ள இவரு அப்பா சொன்னாரேன்னு அந்த சுண்டு வரல சாப்பிட்டுருவார். அதனால சகாதேவனுக்கு மட்டும் அப்படி ஒரு திறமை, அப்படி ஒரு ஞானம் இருந்தாலும் சகாதேவன் சொல்லியும் கேட்காதவரு. தம்பிங்க அத்தனை பேர் சொல்லும், அர்ஜுனன் சொல்லுவான் ஆமாண்ணா என் மனசுக்கும் தோணுது, பீமன் சொல்லுவான் ஆமாண்ணா என் மனசுக்கும் தோணுது, நகுலன்னு சொல்லுவான். அதையும் மீறி தர்மம் நியாயம் அப்படின்னு அவர் வந்து சபையை அவமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆடுவாரு. ஒரு முறை தூக்கும் போதும் ஆடுவாரு, ரெண்டாவது முறை ஒவ்வொன்றா வைக்கும் போதும் எல்லாருமே சொல்லுவாங்க வேணாம் வேணான்னு. ஸோ அந்த மாதிரி உங்களோட மனசு சொல்லும். இங்க எப்படி பஞ்ச பாண்டவர்கள்ல மீதி 4 பாண்டவர்கள் சொன்னாங்களோ அதே மாதிரி உங்க மனசு சொல்லும், சிம்மம் இந்த வேலை செய்ய வேணாம் அப்படின்னு, செய்யாதீங்க. அதுக்கும் மேல செய்யணும் அப்படின்னா உங்க சுய ஜாதகத்தை ஒரு முறை நல்லா ப்ரெடிக்ட் பண்ணிட்டு உங்க குடும்ப ஜோஷியர்கிட்ட பார்த்துட்டு செய்யுங்க. இல்லைன்னா இந்த ஒரு எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அஷ்டமத்து சனியும் போது அத்தனையும் இழக்க நேரிடும். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அத்தனையும் இழக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப யோசிச்சு கால வைங்க. ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் தெளிவா சொல்லிட்டேன். அதாவது அஷ்டமத்து சனியினோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு நல்லாவே இந்த ஒரு கதை மூலியமா மகாபாரதத்துல அந்த சூதாட்டத்து மூலியமா உங்களுக்கு புரிய வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏங்க நல்ல வார்த்தையே சொல்ல மாட்டீங்களா? இல்லைங்க, நல்ல வார்த்தை சொல்றதுக்கு இல்லைங்க, ஹானஸ்ட். நான் தான் சொன்னேன், டு பி ஹானஸ்டா நான் சொல்ல விருப்பப்படுறேன். ஓகே, எல்லாருக்கும் தானே அஷ்டமத்து சனி வரும். இப்ப நாங்க மட்டும் நான் தேவ பிறப்பா, எங்களுக்கும் தானே அஷ்டமத்து சனி வரும். இந்த சனி பயிற்சி விட்டு அடுத்த சனி ரிஷபத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 7 நாட்டு சனி ஸ்டார்ட் ஆக போகுது இல்லைங்களா? ஸோ எல்லாருக்கும் தான் வரும். அதனால ஸோ டோன்ட் வரி, அஷ்டமத்து சனி அப்படின்னும் போது எல்லா ஆங்கிள்லையும் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்றதுக்கு சொல்றேன். சரி, அதுக்கடுத்து சனி பகவானோட பார்வை. இவர் அஷ்டமத்து சனியா இருந்து பொதுவாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லார்ட் ஆஃப் 6 and 7, அதாவது ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், கலத்திர ஸ்தானத்துக்கும் சிம்மத்துக்கு கலத்திர ஸ்தானாதிபதி யாரு அப்படின்னா சனி பகவான். அவன் இப்போ 8ல் போறான். 8ல் போறதுனால இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவனோட பார்வை 2ஆம் பாவத்தை பார்க்குறான். 2ஆம் பாவத்துல பார்க்கறதுனால தன குடும்ப வாக்குஸ்தானம். எக்கனாமிக்கலி காசே கையில கொடுக்க மாட்டான், காசுக்காக ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு விதத்துல நாங்க ஹைஃபையான ஃபேமிலிங்க, அந்த ஃபேமிலிலையும் வந்து பாத்தீங்கன்னா பணத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி குடும்பத்துல பிள்ளைங்க ரீதியா அவமானம், ஒய்ஃப் ரீதியா அவமானம், அண்ணன் தம்பிங்க ரீதியா அவமானம், நீங்க லேடிஸா இருக்கீங்கன்னா ஹஸ்பண்டால அவமானம், தலைகுடிவு, இதெல்லாம் வரும். நம்ம வார்த்தைக்கு பெருசா மரியாதை அப்படின்றது இருக்காது. வார்த்தையை யாரும் கேட்க மாட்டாங்க. நம்மளுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு சுத்தமா இருக்காது அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அது தன குடும்ப வாக்கு. குடும்பமே ஒரு மாதிரி வியர்டாக போகும். குடும்பமே சிதிலம் அடையிறதுக்கான நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். நிறைய ஹஸ்பண்டை ஒய்ஃபை விட்டு பிரிகிற மாதிரி இருக்கும். நிறைய ஒய்ஃபு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மமாக இருந்தால் ஹஸ்பண்டை விட்டு பிரிகிற மாதிரி இருக்கும். டிவர்ஸ் அந்த ரேஞ்சுக்கு போகும். சரிங்களா? எல்லாருக்கும் கிடையாது, பெரும்பாலும். அதுக்கப்புறம் 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு. பசங்க
சுத்தமாக அடங்காது. பசங்களால அவமானம், தலைக்குனிவு, அசிங்கம், பசங்களால் சொசைட்டியில் நடக்கவே முடியல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் நம்ம எத்தனை ஜென்மம் எடுத்திருக்கோமோ அத்தனை ஜென்மத்திலையும் நம்ம செஞ்ச தப்புக்களுக்கு, அதாவது என்ன சொல்றது, ஒரு கெட்ட கர்மாக்களுக்கு பிரதிபலன்களை, பலன்களை சனி பகவான் இந்த காலகட்டத்தில் கொடுப்பாரு. அதுதான் அந்த 5ஆம் பாவத்தில் சனியினோட பார்வை. பசங்க ரீதியாக பிரச்சனை, நம்ம செஞ்ச பாவங்கள், பூர்வ ஜென்மலாம் எனக்கு நம்பிக்கை இல்லைங்க, எனக்கு 40 வயசு ஆகுது அப்படின்னா 38 வயசு வரைக்கும் நம்ம செஞ்ச கெட்டது நல்லது எல்லாம் கலந்தது தானே மனுஷ வாழ்க்கை. அந்த கெட்டதுக்கான பலனை நம்ம அனுபவிக்கணும் அப்படின்றது விதி. சரிங்களா? அதுக்கடுத்து சனி பகவான் 10ஆம் பாவத்தை பார்ப்பார். தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால நிறைய பேருக்கு தொழிலில் முடக்கம், நிறைய பேர் வேலையிலேருந்து தூக்கப்படுவீங்க, நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை பறி போகும், காம்ப்ரமைஸ், வேறு வழி இல்லை, தொழில் செய்கிற இடத்துல சுத்தமாக நிம்மதி இல்லை, சுத்தமாக சந்தோஷம் இல்லை, சுத்தமாக வெறும் ப்ராப்ளம், வேறு வழி இல்லை, நான் டியூ கட்டணும், இஎம்ஐ கட்டணும், குடும்பம் ஓடணும், அதுக்காக நான் போகிறேன், என்னால் முடியல. அப்படியும் மிஞ்சி நான் நல்லாவே செஞ்சுட்டு இருந்தேன், வேலையிலேயே என்னை தூக்கிட்டாங்க, ஆளுங்களை குறைக்கிறாங்க. இப்போ தான் நிறைய கம்பெனிஸ் இருக்குது இல்லைங்களா, திடீர்னு வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸை டபால்னு தூக்கிட்டு புதுசாக ஃப்ரெஷரை போட்டுடுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு 60,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னா ஃப்ரெஷருக்கு 20,000 ரூபாய் கொடுத்தா போதும். இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நிறைய சிம்மராசி அன்பர்கள் தூக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ இது 2, 5, 10 வந்து பார்வையிட்டிருந்தால ஓகே. அதுக்கடுத்து வந்து பாருங்க, நம்ம குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார். குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு அப்படின்றதுனால ஓகே, ரொம்ப காசு வந்து கஷ்டம், சாப்பாட்டுக்கே கஷ்டம், அந்த ரேஞ்சுக்கு போக மாட்டார், மெயின்டைன் பண்ணிக்கலாம். குருனோட பார்வையும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, ராகு கேது 1ஆம் பாவம், ராகு வந்து 7ஆம் பாவம். அதாவது 1ஆம் பாவத்தில் இருக்க கேது நம்மளுக்கு ஒரு இனம் புரியாத பயத்தை ஏற்படுத்துவார். கேது 1 எப்பயுமே பயம், தென்னாலி பயம் மாதிரி வரும். இதை எடுத்து இங்கே வைக்கிறேன், இதை எடுத்து இங்கே வச்சுட்டேன், ஏதாவது ஆகிடுமோ, இது எங்கே வச்சிருந்தா இருந்திருக்குமோ, இங்கே வச்சிருந்தா இருந்திருக்குமோ, இங்கே வச்சிருந்தா இருந்திருக்குமோ, இங்கே வச்சதுனால தான் தப்பாயிடுச்சோ, இதை நான் வச்சது தான் பிரச்சனைக்கு காரணமோ, இப்படி பல ஆங்கிளில் நம்ம குழம்புவோம், பல ஆங்கிளில் வந்து பயப்படுவோம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதே மாதிரி அடிமைத்தனம் அப்படின்றதுக்கும், ஏதோ ஒரு ஆஃபீஸில் போவோம், அடிமை மாதிரி மாட்டிக்குவோம், அந்த மாதிரி சான்சஸும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராகு 7ஆம் பாவம். 7ஆம் பாவம் ராகுன்றது, நீங்கள் வந்து சிம்மம் ஜென்னாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஒய்ஃப் கிட்ட நிறைய மனஸ்தாபங்கள், நிறைய பிரச்சனைகள், குடும்பியடி சண்டை வரும். நீங்கள் வந்து சிம்மராசி லேடியாக இருக்கீங்கன்னா ஹஸ்பண்ட் கிட்ட நிறைய பிரச்சனைகள், நிறைய மனஸ்தாபங்கள். அதுதான் நான் சொன்னேனே, நிறைய பேர் பிரியறது, ஒரே வீட்டில் தனிச்சு இருக்கிறது, வீட்டை விட்டு போயிடுறது, டிவோர்ஸ் ரேஞ்சு கூட நிறைய பேருக்கு போகுங்க. ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், மறைச்சி சொல்ல விருப்பப்படலை. ஸோ இந்த சிம்மம் அஷ்டமத்து சனியினால பாதிப்பு, அதே மாதிரி ராகு கேதுனால பாதிப்பு அப்படின்றது இருக்க தான் செய்து. குரு ஓகே, ஓவர்கம், குருனோட பார்வை ஓகே அப்படின்னு சொல்லலாம். அப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பரிகாரம் அப்படின்றது ஒன்று சொல்லுவோம். அந்த பரிகாரம் அப்படின்றது செய்யும்போது நம்மளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா இவர் இப்போ அஷ்டமத்து சனியாக இருக்காரு அப்படின்னும் போது இது என்ன பரிகாரம் செஞ்சால் ரொம்ப ஒரு உன்னதமான பலனை கொடுக்கும் அப்படின்னா, நவகிரகங்கள் அத்துணை பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஆராதனை பிரியர்கள். அவங்கள வழிபாடு பண்ணுறதுனால அவங்களோட ஒரு கெடு பலன்கள் அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, தசரத மகாராஜா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தினோட தந்தை இருக்கார் பார்த்தீங்களா, தசரதன், அவர் நீல் சனி ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒன்று எழுதியிருக்காரு. அந்த நீல் சனி ஸ்தோத்திரம் பாராயணம் பண்ணுறது அப்படின்றது நிறைய நற்பலன்களை கொடுக்குங்க. அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த அஷ்டமத்து சனிக்குன்னே உலகத்திலேயே ஒரே ஒரு பரிகார ஸ்தலம் தான் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அறந்தாங்கி பக்கத்தில் இருக்க எட்டியத்தளி அப்படின்ற ஒரு ஊர். அந்த எட்டியத்தளியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அகஸ்தீஸ்வரர் ஆலயம் இருக்குங்க. அந்த அகஸ்தீஸ்வரர் ஆலயத்தில் இருக்க அகஸ்தீஸ்வரரை போய் வழிபாடு பண்ணுறது மூலியமா நம்ம ஓரளவுக்கு எஸ்கேப் ஆகலாம். முடியும்னா அடிக்கடிக்கு போய் பண்ணுங்க, அடிக்கடிக்கு அகஸ்தீஸ்வரரை வழிபாடு பண்ணுங்க, அகஸ்தீஸ்வரரை பார்த்துட்டு வாங்க. ஈசனோட கருணையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த நீல் சனி ஸ்தோத்திரம் பாராயணம் பண்ணுங்க. எல்லா விதத்துலேயும் எச்சரிக்கையாகவும் உஷாராகவும் ரொம்ப ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டிய ராசிகளில் முதன்மை வகிக்கிறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்ம ராசி. ஸோ சிம்ம ராசி அன்பர்கள் இவ்வளோ விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் காஷியஸாக டீல் பண்ணீங்க அப்படின்னா இதுவும் கடந்து போகும். வாழ்த்துக்கள். சிம்ம ராசிக்காரங்க சொல்ல போகிறேன். சிம்ம ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக சொல்லணும், இதனால் வரைக்கும் பெரிய கஷ்டப்பட்டீங்க, அதெல்லாமே உங்களுக்கு விடிவு காலம் வந்துடுச்சு. சாதகமான வருடமாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த வருடம். இதனால் வரைக்கும் உங்கள் ராசிக்கு 10ல் இருந்த குரு 11ஆம் இடத்துக்கு வரார், லாபஸ்தானத்துக்கு வரார். அது ஒன்றே உங்களுக்கு பெரிய விஷயமாக சொல்லப்படுற. அடுத்ததாக 2ஆம் இடத்துல இருந்த கேது உங்கள் ராசிக்கு வரார் 1ஆம் இடத்துக்கு. அது கூட பரவாயில்ல. அதே போன்று
சனி பகவானும் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருந்தாலும் அஷ்டமத்துக்கு வருகிறார். இதில் எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், அஷ்டம சனி வருதே எங்களுக்கு பயமாக இருக்குமேன்னு கேட்பீங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு அந்த பயம் கண்டிப்பாக வேண்டாம். ஏன்னா உங்கள் ராசிபதி சூரியன் தான், நவகிரகத்திலே சூரியன் தான் உயர்ந்த கிரகம், ராஜ கிரகம். அப்படிப்பட்ட ராசியில் பிறந்தவங்கள சனி பகவான் ஒன்றும் செய்ய மாட்டார். அது நம்ம சூரியனுடைய மகன் தான் சனி பகவான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் பாதிப்பு அதிகமாக இருக்காது. அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். அஷ்டம சனி வருதுன்னு கவலைப்பட வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு குரு பார்வை நல்லா இருக்க போகுது. குரு 11ஆம் இடத்துல வந்துட்டார், லாபஸ்தானத்தில் வந்துட்டார். அடுத்ததாக ராகு பகவான் கூட உங்களுக்கு அஷ்டமத்தில் இருந்த ராகு விலகிறார், 7ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 7 இருந்த சனி 8க்கும், 8 இருந்த ராகு 7க்கும் வந்துடுறார். அதனால் ஒரு பெரிய பாதிப்பும் ஏற்பட போதில்லை. நிறைய சிம்மராசிக்காரங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். அதுக்கு இப்போ இந்த பதிலை சொல்ல போகிறேன். குரு மாறுவது உங்களுக்கு நன்மை தரும். பருவத்தில் மாறினா ரொம்ப விசேஷம். முதல் 4 மாதங்கள் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் சரியாயிடும். எப்பயுமே குரு 3 மாதத்துக்கு முன்னாடி பலன் கொடுத்துருவார். அது முதல்ல புரிஞ்சுங்க. சுப கிரகமான குரு பயிற்சி ஆவதற்கு முன் 3 மாதங்களுக்கு முன்னதாகவே தன்னுடைய பலனை கொடுத்து விடுவார். அப்போ எப்படி மே மாதம் மாறாருன்னா பிப்ரவரி மாதமே பலன் கொடுத்துருவார். அப்போ 1 மாதம் தள்ளினா போதும் நீங்கள் ஜனவரி. அதனால தான் அப்படி சொல்லியிருக்கேன். இது நிறைய பேருக்கு தெரியாது, அதனால் தெரியாமல் பயப்படுறாங்க சிம்மராசிக்காரங்க. 3 மாதங்களுக்கு முன்னதாகவே பலன் கொடுத்து விடுவார். அப்போது நல்லது தான் நடக்கும். இதனால் வரை இந்த நஷ்டங்கள் விலகி லாபங்கள் ஏற்படும், முன்னேற்றங்கள் ஏற்படும், தொழில் கிடைக்கும், வியாபாரம் பண்ணுவீங்க, வேலைக்கு போவீங்க, வேலையில் இருந்தால் அதுக்கு முன்னேற்றம் கிடைக்கும், எல்லாமே நடக்கும். அஷ்டம சனி வந்துட்டாக்கா அதுக்கு பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சூரியனை கண்ட பனி போல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்பேற்பட்ட கிரகம் சூரியன். அதனால் பயப்பட வேண்டியதில்லை. ஜாதகத்தில் சூரியன் சனி சேர்ந்தாலோ சூரியன் சனி பார்த்தாலும் தான் பிரச்சனை வரும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் உங்கள் ராசிக்கு அது மாதிரி ஒரு எஸ்டில் சனி வந்தாலோ பிரச்சனை பாதிப்பு அதிகமாக இருக்காது. அதுவும் அவர் குரு வீட்டில் தான் வரார். குரு வீடுன்ற போது அங்கு சுபத்தன்மை உண்பு. ஒரு கெட்டவன் கூட நல்லவனுடைய வீட்டுக்கு வந்துட்டால் அது குணங்கள் கொஞ்சம் மாற்ற தான் செய்யும். அவங்களோட ஆக்டிவிட்டி பார்த்துட்டு பழக்க வழக்கங்கள் தான் எல்லாம் மனிதனை மாற்றுது. அந்த வகையில் பார்க்கும்போது குரு வீட்டில் சனி பகவான் வருது நல்லது தான். சனியுடைய பார்வை பலனும் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு நன்மை தீயும் கலந்த வாண்டாக தான் இருக்க போகுது. பெரும்பாலும் குருவுடைய பயிற்சி நன்மையை தான் செய்ய போகுது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கணவன் குறைந்த கொஞ்சம் அந்நியனுக்கு குறைஞ்சா கூட அது நல்ல விஷயத்துக்காக தான் இருக்க போகுது. கணவன் மனைவி விட்டு தூரமாக போகிற வேலைக்கு போகிறதா இருக்கலாம், அல்லது மனைவி கணவன் விட்டு வேறு இடத்துக்கு மாற்றலாகி போகிற மாதிரி இருக்கும், இல்லை தற்காலிகமே பிரிவாக தான் இருக்கும், நிரந்தர பிரிவாக இருக்காது, மேம்பாலாம் நடக்கும். அதே மாதிரி பங்குதாரங்களுக்குமே பொதுவாகவே சிம்மராசிக்காரங்களுக்கு பார்ட்னர்ஷிப் செட் ஆகாது. அப்போது பங்குதாரர்களை கவனமாக பார்த்துக்கணும். ஒரு சில பேருக்கு நல்லவங்களாக இருந்தால் அவங்க கூட இருப்பாங்க, இல்லைன்னா அவங்களும் வேலைக்கு போயிடுவாங்க. எப்பவுமே தனியாக தான் இருப்பேன், நீங்கள் எல்லாத்துலேயுமே இருப்பீங்க, சாட்சி காட்டுவீங்க, அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் வழி தனி வழி தான், அதுதான் உண்மையான விஷயம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா சிம்மராசிக்காரங்களுக்கு குருவால் ஏற்படக்கூடிய பலன்கள் போது தொழில் மேன்மை, வியாபார மேன்மை, வசதிகள் பெருகுவது, உடன் பிறந்தல மூத்த சகோதரர் மூலிமா நன்மைகள் நடப்பது, லாபங்கள் பல வழியில் சேர்றது, எந்த ஒரு விஷயத்தை பண்ணி முடித்தாலும் லாபமாக இருக்கும். இதனால் வரைக்கும் நஷ்டமாக இருந்திருக்கும், இனிமேல் லாபமாக இருக்கும், அது மாதிரிலாம் நடக்கும். அது இல்லாமல் குருவுடைய பார்வையால் உங்களுக்கு தைரியம், துணிச்சல் எல்லாமே ஏற்படும். சாதனை புரிவீங்க, குழந்தை பாக்கியம் ஏற்படும், புத்திரபத்தினுடைய வளர்ச்சிகள் மேம்படும், கணவன் மனைவி கூட பிரச்சனை வராது, பெருசாக வராது, நல்ல விஷயமா இருக்க போகுது. பயணங்கள் ஏற்பட்டுரும், அது மூலிமா பலன் கிடைக்கும். இது மாதிரிலாம் நடக்க போகுது. அடுத்ததாக 2025 படம் பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு புதிய பொறுப்பு உங்களுக்கு சேரும். அது அரசியலில் இருக்கலாம், சமூகம் சார்ந்தது, ஆன்மீகம் சார்ந்தது, அது மாதிரிலாம் இருக்கலாம். அது மாதிரி சேரும், அதை நீங்கள் தக்க வச்சுக்கணும். அடிக்கடி பிரயாணங்கள் ஏற்படும், அது மாதிரிலாம் போயிட்டு வரலாம். நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரம்னு பார்க்கும்பொழுது உங்கள் ராசிபதி சூரியனாக இருக்கிறனால சிவனுடைய அம்சமாக சொல்லப்படுது. அப்போ சிவ வழிபாடு ரொம்ப வந்தது. பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமையில் சிவ வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு விசேஷம், உங்கள் ராசிக்கு ஏற்ற மாதிரி. அல்லது பிரதோஷ வழிபாடு, பிரதோஷ அன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் கலந்துக்கணும். சிம்மராசிக்காரங்க பிரதோஷ அன்னைக்கு கண்டிப்பாக வழிபாடு செய்ய வேண்டும். அபிஷேகங்கள் நிறைய செஞ்சுட்டு வரணும் சிவபெருமானுக்கு சிம்மராசிக்காரங்க. அப்போ உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். பெரும்பாலும்
ஆன்மீகத்தில் உள்ள பெரியவர்களை மதித்து நடக்கணும். அவங்களுக்கு ஏழ்மையில் இருக்கவங்களுக்கு உதவி பண்ணலாம். இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம். அரசாங்க தொடர்புடையவங்களுக்கு உடைய பழகி பார்க்கும்போது நல்ல விஷயம் நடக்கும். அது இல்லாமல் முதியோர் எல்லாம் போயிட்டு ஆண்களில் ரொம்ப வயதானவங்களாக இருப்பாங்க, படுத்த படுக்கையாக இருப்பாங்க, அவங்களுக்குலாம் உதவி ஒத்தாசை பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணாலும் உங்களுக்கு நன்மை நடக்கும். அது இல்லாமல் ஒளி தரக்கூடிய விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. ஒளி தர வரக்கூடியனா எப்படி? என் வாழ்க்கையை இருந்து போச்சுப்பா, ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒளி தரணும்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு வேலை வெட்டி இல்லாமல் இருப்பாங்க, அவங்க வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஒளி வீசும். கல்யாணம் பண்ண மாதிரி இருக்கேன் என் பொண்ணு பிள்ளைக்குன்னுவாங்க, அவங்களுக்கு அதை உதவி பண்ணிங்கன்னா அந்த குடும்ப வாழ்க்கையில் ஒளி வீசும். இது மாதிரி விளக்கேற்றி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா சிம்மராசிக்காரங்க அது மாதிரிலாம் செய்யணும். எப்பயுமே செஞ்சுட்டு வரலாம், இப்போ தான் இல்லை. அது மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக பிரகாசமாக இருக்கும், கண்டிப்பாக நல்லது நடக்கும். சிம்மராசிக்காரங்க அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா அரசாங்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம், அரசு துறையில் இருக்கிறவங்களாம் ப்ரொமோஷன் கிடைக்கும், அதிகார பதவி கிடைக்கும். அதை நீங்கள் தக்க வச்சுக்கணும். அப்போ நீங்கள் நல்லது மட்டும்தான் செய்யணும், கெட்ட வேலை போகக்கூடாது, மக்களுக்கு கெடுதலான விஷயங்களை செய்யக்கூடாது. அந்த மாதிரி நல்லது செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய முன்னேற்றமான வாழ்க்கை தான் அமையும். அது இல்லாமல் இந்த 2025ஆம் ஆண்டு பார்க்கும்பொழுது சிம்மராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே நெருப்பு கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய அம்சமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போது அக்னிஸ்தலம் என்று சொல்லக்கூடிய திருவண்ணாமலை சென்று வருவது சிறப்பு. கண்டிப்பாக நீங்கள் அந்த பரிகாரத்தை செஞ்சு வரணும். திருவண்ணாமலை போயிட்டு வரலாம், கிரிவலம் போயிட்டு வரலாம், சிவனுக்கு அபிஷேக ஆராதனை பண்ணிட்டு வரலாம். இது இல்லாமல் இந்த கிரிவல பாதையில் உள்ள அஷ்டலிங்கங்கள், 8 திசையிலும் 8 லிங்கங்கள் இருக்குது. ஈசானலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருத்திலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், இப்படிதாக 8 வகைப்படும். அந்த ஒவ்வொரு லிங்கத்துக்குமே நீங்கள் அர்ச்சனை செய்தாலும் செய்யலாம், அல்லது கற்பூர தீபம் அல்லது விளக்கு தீபம், இந்த ரெண்டையும் பண்ணிட்டு வரணும். கண்டிப்பாக நீங்கள் எந்த கோயில் போனாலும் விளக்கேற்றது ரொம்ப விசேஷம். தீயை உருவாக்கணும், நெருப்பை உண்டாக்க வேண்டும். அப்போ என்ன பண்ணணும்? கற்பூரம் ஏற்றினா நெருப்பு உண்டாகும், விளக்கு ஏற்றினீங்கன்னா நெருப்பு உண்டாகும். இந்த ரெண்டுமே தொடர்ந்து நீங்கள் செய்யணும். எப்போ தான் இல்லை, எப்பயுமே செஞ்சுட்டு வரலாம். அப்போது அடுத்த வருடம் நீங்கள் இந்த திருவண்ணாமலை சென்று அந்த அஷ்டலிங்கங்களுக்கும் கற்பூர தீபம் வழிபடலாம், விளக்கேற்றி வழிபடலாம், வசதி இருந்தால் அர்ச்சனை செய்து வழிபடலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். கிரிவலம் சென்று வரலாம், இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. பெரும்பாலும் பௌர்ணமி அன்று தான் கிரிவலம் போவாங்க, அது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அமாவாசையில் போகிறது ரொம்ப விசேஷம், அது தெரியாத விஷயம். உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, தீய சக்தியில் பாதிக்கப்பட்டிருக்கவங்க எல்லாமே அமாவாசை அன்றி போகிறது அவ்வளோ விசேஷம். அமாவாசை அன்று போய் வரலாம். வெளிச்சம் இருக்காது, ஆனால் சந்திரன் போயிடுவாருன்னா இருப்பார், கண்டிப்பாக தான் அங்கே தான் இருப்பார். அவருடைய ஒளியும் மறைக்கப்பட்டிருக்கும், அவ்வளோதான் விஷயம். இப்போ அமாவாசையிலும் போயிட்டு வரலாம். இந்த அமாவாசையும் பௌர்ணமி இல்லாமல், நல்லா கேட்டுங்க, சிம்மராசியில் பிறந்தவங்க அக்னி தலமாக விளங்கக்கூடிய அந்த திருவண்ணாமலைக்கு கிருத்திகை, உத்திராடம், உத்திரம், இந்த 3 நட்சத்திரம் சொல்லப்பட்டிருக்கு. இது சூரியன் நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரம் அன்னைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா சூரியனுடைய ராசியில் பிறந்த நீங்கள் சூரிய நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் அந்த அக்னிஸ்தலத்தை வணங்கி வழிபட்டு வந்தால் அவ்வளோ விசேஷம். இது ஒரு சூட்சம பரிகாரமாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதை நீங்கள் பண்ணிட்டு வரணும்னு சொல்லி இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வளமாக்கப்படும், கண்டிப்பாக நல்லது நடக்கும். எந்த பயிற்சி சரியில்லைனா கூட சனியோட பயிற்சி நல்லா இருக்கும் உங்களுக்கு, அதை வச்சு நீங்கள் முன்னுக்கு வந்துடுவீங்கன்னு சொல்லி உங்கள் வாழ்க்கை சனியோட பயிற்சி, அஷ்டம சனி எதுவும் பயப்பட வேண்டாம். குருவோட பயிற்சி உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த குருவோடைய பயிற்சியால் எல்லாமே நல்லா பெற்று வாழப்போறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிம்ம ராசி அன்பர்களே, 2025ஆம் வருடம் பிறக்கும் போது தங்களுக்கு 2ஆம் இடத்தில், அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் கேது இருக்கிறார். 5இல் சூரியன், புதன், சந்திரன், கலஸ்தரஸ்தானத்தில் சனி, சுக்கிரன், அஸ்தமத்தில் ராகு, 10இல் குரு வக்கிரம், விரய ராசியில் செவ்வாய் பகவான் நீச்சமடைந்திருக்கிறார். புதுமையான செயல்களில் ஆர்வம் ஏற்படும், பேச்சுக்களில் அனுபவங்கள் வெளிப்படும், உடன் பிறந்தவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர், உறவினர்களிடத்தில் பொறுமை வேண்டும், குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கலாம். கடன் தொடர்பான விஷயங்களில் பெரியோர்களின் ஆலோசனைகள் மாற்றத்தை ஏற்படுத்தும்.
நண்பர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். தன வருவாயை மேம்படுத்துவதற்கான சிந்தனைகளும் அதற்கான உதவிகளும் கிடைக்கும். துணைவருடன் இருந்து வந்த குறைபாடுகள் படிப்படியாக குறையும். எதிராக செயல்பட்டவர்கள் சாதகமாக செயல்படுவதற்கான சூழ்நிலைகள் அமையும். எதிர்காலம் குறித்த முதலீடுகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் துறைகளில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்புகள் மேம்படும். சேமிப்புகளை மேம்படுத்துவது தொடர்பான நுட்பங்கள் அதிகரிக்கும். வெளியூர் தொடர்பான பயணங்களால் மாற்றங்கள் அனுபவங்கள் உண்டாகும். உடல் ஆரோக்கிய விஷயங்கள் ஆலோசனை வேண்டும். கண் பார்வை சம்பந்தமான இன்னல்கள் படிப்படியாக குறையும். தந்தையாரின் ஆரோக்கிய விஷயங்களில் கவனம் வேண்டும். பழைய பழக்க வழக்கங்களால் பயன் இல்லாத விரயங்கள் ஏற்படும். கெட்ட பழக்க வழக்கங்கள் கெட்ட சகவாசங்கள் இருந்தால் அதை விட்டு விட வேண்டும். பெண்களுக்கு ஆலய பணிகளில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும். உளவார தொண்டு செய்யலாம். ஆசிரியர் துறைகளில் இருப்பவர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும். தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்க்க வேண்டும். தொழில்நுட்ப கருவிகளை சூழ்நிலை அறிந்து பயன்படுத்துவது நல்லது. மறதி தொடர்பான பிரச்சனைகளால் காரிய தாமதம் உண்டாகும். உணவு விஷயங்களில் விழிப்புணர்வு தேவை. மாணவர்களுக்கு உயர்கல்வி சார்ந்த ஆலோசனைகள் மூலம் தெரிவு பிறக்கும். வெளியூர் பயண வாய்ப்புகள் தங்களுக்கு உண்டாகலாம். ஆராய்ச்சி தொடர்பான கல்விகளில் சற்று விவேகம் தேவை. கலைத்துறைகளில் தனிப்பட்ட ஈர்ப்புகள் உண்டாகும். கணித துறைகளில் இருந்து வந்த ஆர்வமின்றி குறையும். உத்தியோகஸ்தர்களுக்கு மறைமுகமான திறமைகள் வெளிப்படும். புதிய அதிகாரிகளிடத்தில் மதிப்புகள் கிடைக்கும். இழுபறியாக இருந்து வந்த பதவி உயர்வு கிடைக்கலாம். நெருக்கடியாக இருந்தவர்கள் விலகி செல்வர். கட்டிடம் சார்ந்த துறைகளில் வெளி மாநிலத்தில் வேலை வாய்ப்புகள் உருவாகும். தணிக்கை துறைகளில் உள்ள சில நுட்பமான செயல்களை புரிந்து கொள்வீர்கள். சமூக நிகழ்வுகளை மற்றவர்களிடம் பேசுவதை தவிர்க்க வேண்டும். வங்கி துறைகளில் இருந்து வந்த நெருக்கடியான சூழ்நிலை குறையும். வியாபாரத்தை பொறுத்தவரை வியாபார நெளிவு சுழிவுகளை தாங்கள் கற்றுக்கொள்வீர்கள். ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் குறித்த எண்ணங்களால் ஒருவிதமான தடுமாற்றங்கள் ஏற்படும். கூட்டாளிகளிடம் பொறுமையை காக்க வேண்டும். மின்கம்பி நூல் தொடர்பான வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் குறைந்து மேன்மை ஏற்படும். வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்த சில விளம்பர யுக்திகளை கையாளுவீர்கள். கலைஞர்களுக்கு ஓவியம் சிற்ப துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். திறமைக்கேற்ற வாய்ப்பு கிடைக்கும். நிதி நிறுவன விஷயங்களில் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுதல்களை பெறுவீர்கள். மூத்த கலைஞர்களின் ஆலோசனைகள் மனதளவில் சந்தோஷத்தை கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கு புதுமையான சிந்தனைகள் மூலம் வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வீர்கள். வேடிக்கையான பேச்சுக்களை குறைப்பதை நல்லது. புதிய பொறுப்புகள் கிடைக்கும். வெளி வட்டாரங்கள் உங்கள் மீதான செல்வாக்கு மேம்படும். கோவிலுக்கு சென்றால் ஐயப்பனை வழிபடுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.